அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக வந்துக்கிட்டு நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், கடைசியாக வந்துக்கிட்டு என்னது புவசையின் சூத்திரம் சம்மந்தப்பட்டது. அதில் ஒரு கேள்வி வந்துட்டு பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரோக்ஸின் விதி. ஸ்ட்ரோக்ஸின் விதி என்ன சொல்ல போகுதுன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சீங்க ஒரு திரவ மேற்பரப்பு இருந்துச்சு தானே. ஒரு திரவ மேற்பரப்பு மேலே ஒரு பொருளை வச்சா என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல ஒரு திரவ உராய்வு ஒன்று தொழிற்படும். இந்த பக்கம் இயங்கினுச்சுன்னா ஒரு திரவ உராய்வு ஒன்று தொழிற்படுன்னு நீங்க படிச்சீங்கன்னு. இது என்னது, ஒரு தட்டையான பொருள். இது என்னது, ஒரு தட்டையான பொருள். தட்டையான பொருளுக்கு இப்படிதான் என்ன செய்ய போகுது, உராய்வு சரிக்குப்பா. அப்ப எஃப்க்கு என்னென்னு படிச்சீங்க, ஈட்டா இன்டூ ஏஜி. இந்த ஜிங்கிறது வேக படித்திறனும். ஜி ஈக்குவல் டு என்னது, v1 மைனஸ் v2 கீழே அதில் நீளத்தால் பிரிச்சிங்க. அதில் நீளத்தால் பிரிச்சிங்க. இதில் ஏங்கிறது என்னது, குறுக்குவெட்டு பரப்பு. இது வந்துட்டு ஈட்டாவாக இருக்க போகுது. பிசுக்குமை குணகமாக இருக்க போகுது. பிசுக்குமை குணகமாக இருக்க போகுது. இதான் நீங்கள் என்னது படித்த விஷயம், ஆரம்பத்தில் படித்த விஷயமாக இருந்துச்சு. இதான் என்னது நீங்க ஆரம்பத்துல படிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்ப இதுல அடுத்ததாக ஒரு படிக்க போறது ஸ்ட்ரோக்ஸ் லோ. ஸ்ட்ரோக்ஸ் லோ, ஸ்ட்ரோக்கின் விதின்னு சொல்லுவோம். என்னது, ஸ்ட்ரோக்கின் விதின்னு சொல்லுவோம். சரியா, அதை தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு என்ன விஷயம்னு சொன்னா, இது வந்துக்கிட்டு ஒரு திரவ மேற்பரப்பில் ஒரு தட்டையான தட்டு அல்லது ஒரு பலகை அல்லது ஒரு இரும்பு துண்டு, அப்படியான தட்டையான பொருட்கள் ஒரு இதுல வந்துக்கிட்டு ஒரு வேகத்துல போயிடுச்சுன்னா, ஒரு வேகத்துல வந்துக்கிட்டு போகும்போது அதுல துளிப்படுறது இந்த உராய்வு விசை. இப்படி ஒரு திரவ உராய்வுன்னு சொல்லப்பட போகுது. அதுல பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சோம், இப்படியான ஒரு சமன்பாடு உருவாக்கி அதுல இருந்து என்னது, அதுல தட்டையான பொருளுக்கான திரவ உராய்வை என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். அதாவது பிசுக்குமை விசை என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். இந்த ஜிங்கிறது என்னது, வேகப்படுத்திறன். இதுல இருந்து v1 ரெண்டு வேகங்களுக்கு இடையில வித்தியாசத்தை அதுல நீளத்தால் என்ன செஞ்சோம், திரவப்படையில் இருக்கிற அந்த நீளம், திரவப்படையில் இருக்கிற அந்த நீளம் d ஆல் என்ன செஞ்சோம், பிரிச்சோம். அதாவது இரண்டு வேகங்களுக்கு இடைப்பட்ட நீளம். இது என்னது, இது இரண்டு வேகங்களுக்கு இடைப்பட்ட நீளம். இது தரையாக இருந்துச்சுன்னு சொன்னா, இது தரையாக இருந்துச்சுன்னு சொன்னா, இது அந்த இரண்டு வேகங்களுக்கு இடைப்பட்ட இந்த இடத்துல வேகம் வந்துகிட்டு பூஜ்ஜியம், தரையில வேகம் பூஜ்ஜியம். இது ஒரு வேகம் வீல போகுதுன்னு சொன்னா, இப்ப என்னது, ஜி வந்துகிட்டு ஜி ஈக்குவல் டு வி மைனஸ் 0/d இந்த சொல்லி படிச்சோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த இடத்துல எல் போட்டிருக்கிறது என்னது, இதுக்கு இடைப்பட்ட அந்த நீளம், இரண்டு வேகங்களுக்கு இடைப்பட்ட நீளம், இரண்டு வேகங்களுக்கு இடைப்பட்ட நீளம். இது ஆரம்பத்திலே படிச்சிட்டோம். இதை வந்துட்டு சும்மா நோமலா விளங்கப்படுத்துறேன் இந்த இடத்துல. இது வந்துட்டு ஒரு திரவ உராய்வு. ஒரு பொருள் ஒரு திரவத்தின் மிதக்கும் போது அந்த திரவ மேற்பரப்புல என்ன செய்ய போகுது, திரவ மேற்பரப்பால இந்த பொருள் ஒரு வேகத்துல போடுச்சுன்னா திரவ மேற்பரப்புக்கு அதே வேகத்தை என்ன செய்ய போகுது, அந்த பொருள் கொடுக்க போகுது வீண்டு சொல்லி. ஆரம்பத்துல தரையோட இருக்கக்குள்ள வேகம் என்னது, பூஜ்ஜியம். அப்ப இரண்டு வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம், அதுக்கு இடையில இல்ல நீளம் என்னது, வேகப்படுத்தின தர போகுது. இரண்டு திரவப்படைகள்ல இரண்டு திரவப்படை ஒன்றில் ஆரம்பம் இறுதி, இந்த ரெண்டு இடத்துல ஆரம்பம் இறுதி, இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய வேகங்கள், அந்த வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம், அதுக்கு இடையில உள்ள நீளம், அதுக்கு இடையில உள்ள நீளம் எல் அல்லது டி. எல் போடுவோம் இல்லாட்டி டி போடுவோம், அதுக்கு இடைப்பட்ட நீளம். இதை வச்சு என்னது, வேக படித்திறனை கண்டுபிடிச்சோம். அதை வச்சு இதுல குறுக்கோட்டு பரப்பு, அதுல பிசுக்குமை குணகத்தால பெருக்கி என்ன செஞ்சோம், அதுல தொழிற்படக்கூடிய அந்த பொருள்ல தொழிற்படக்கூடிய திரவ அந்த உராய்வை என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். இப்ப ஒரு கோளமான பொருள்,
ஒரு கோலமான ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள இப்படின்னு கீழே போடுறேன். ஒரு திரவத்துக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படின்னு கீழே போடுறேன். இது கீழே எம்ஜி இருக்க போகுது. சரியா? மேலுதைப்பு யூ இருக்க போகுது. மேலுதைப்பு யூ இருக்க போகுது. இப்ப இந்த இடத்துல பொருள் கீழே விழும்போது திரவத்தினால ஒரு ஒரு உராய்வு விசை என்ன செய்ய மாட்டுச்சு, கொடுக்கப்பட மாட்டுச்சா? இல்லையே. திரவத்தினால உராய்வு விசை ஒன்று கொடுக்கப்படாம இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லையே. திரவ உராய்வு ஒன்று என்ன செய்யப்படும், இந்த பொருளுக்கு தண்ணிக்குள்ளேயே கொடுக்கப்படும். இங்க கொடுக்கப்பட்ட மாதிரி இங்க கொடுக்கப்பட்ட மாதிரி இதுலயும் ஒரு கோல பொருளாக இருந்தாலும் அதுலயும் கொடுக்கப்படும். அந்த கோல பொருள்ல தொழிற்படக்கூடிய அந்த உராய்வு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஸ்ட்ரோக் லோன்னு சொல்லி அதை பயன்படுத்துவோம். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. தட்டையான பொருட்களுக்கு நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் அந்த ஜி வேகப்படுத்திறனை வச்சுதான் செய்வோம். அதே இது கோல பொருள் ஸ்ட்ரோக் லோ, அந்த பிசுக்குமை குணகம், அதாவது அந்த பிசுக்குமை விசையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கோலப்பொருள்ல அந்த பிசுக்குமை விசையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸ்ட்ரோக் லோ வந்து வச்சுட்டு என்ன செய்வோம் ஸ்ட்ரோக் லோ வச்சுதான் என்ன செய்வோம், அதுக்கான அந்த விசையை வந்துகிட்டு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். அது என்ன ஸ்ட்ரோக் லோ என்ன செல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ட்ரோக் லோ என்ன செல்லுதுன்னு சொன்னா, ஒரு ஆரையுடைய கோலம் ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. ஆரையுடைய கோலம் ஒன்று பாயு ஒன்றினுள் இயங்கும் போது, ஆரையுடைய கோலம் ஒன்று பாய் ஒன்றினுள் இயங்கும் போது அக்கோலத்தில் தொழிற்படும் பாகுமை விசை அல்லது பிசுக்குமை விசை என்ன சமன்பாடால் தரப்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பாகுமை விசை இங்க F = 6π ஈட்டா RV. இது என்னன்னு சொன்னா இந்த கோலத்திட ஆரை தான் ஆர். சரியா? இது வீண்டு சொன்னா இந்த கோலம் வந்துகிட்டு கீழ் நோக்கி எம்ஜி, அதாவது எம்ஜி பெரிது யூவாக இருந்துச்சுன்னு சொன்னா, எம்ஜி பெரிது யூவாக இருந்துச்சுன்னா ஒரு வேகம் ஒன்று பெறும். அந்த வேகம் தான் இது. அதாவது அதை பத்தி நான் இதுக்கு புற கதைக்கல். இப்ப சமன்பாடை மட்டும் என்னென்று சொல்லி வழங்கப்படுத்துறேன். இது வந்து என்னது, பிசுக்குமை குணகம். இது பை, வளமையா ஒரு மாறிலி பை. சரியா? இப்படியான ஒரு விசைட இதான் வந்துட்டு என்னது வரப்போகுது, பிசுக்குமைக்கான சமன்பாடு. பிசுக்குமை விசைக்கான சமன்பாடு தான் இது. அப்ப ஒரு கோலப்பொருள் உண்டு ஒரு நீருக்குள்ள போடுறீங்க. ஒரு கோலப்பொருள் உண்டு, ஒரு போலண்ட என்ன செய்றீங்க, நீருக்குள்ள போடுறீங்க. நீருக்குள்ள போகக்குள்ள அதுக்குள்ள தாக்குற பிசுக்குமை விசைக்கான சமன்பாடு கேட்டா என்ன செய்வீங்க, F = 6π ஈட்டா இன்டு RV என்று சொல்லுவீங்க. சரியா? அப்ப இதை வந்துட்டு டீப்பா பார்ப்போம் என்ன விஷயம் சொல்லி. இந்த இடத்துல விங்கிறது என்னது, கோலத்தின் வேகமும் கோலத்தின் வேகம் அறிக்க போது, ஆறுங்கிறது கோலத்தின் ஆரையாக இருக்க போது, ஈட்டாங்கிறது பிசுக்குமை குணகம், பைங்கிறது ஒரு மாறிலி. சரியா? அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. பிசுக்குமை விசையானது எப்போதும் கோலம் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். பிசுக்குமை விசையானது எப்போதும், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் கூற்றுக்கல்விகள்ல அதிகமாக கேட்கப்படும். பிசுக்குமை விசையானது எப்போதும் கோலம் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். என்ன செல்லுது, அதாவது ஒரு கோலப்பொருள் இப்ப கீழ் நோக்கி போடுறீங்க. கீழ் நோக்கி அந்த கோலப்பொருளை போட்ட உடனே கீழ் நோக்கி எங்க போகுது, கீழ் நோக்கி இயங்கினுச்சுன்னா தடை விசைகள் எப்படி தொழிற்படும். ஒரு பொருள் கீழ் நோக்கி இயங்கும் போது தடை விசை எப்படி தொழிற்படும், மேல் நோக்கி தொழிற்படும். அந்த இயக்கத்தை எதிர்க்கிற விதமாக தான் என்ன செய்யும், தடை விசைகள் தொழிற்படும். எப்போதும் ஒரு இயக்கத்தை எதிர்க்கிற விதமாக தான் என்ன செய்யும், தடை விசை தொழிற்படும். அப்ப கீழ் நோக்கி இயங்கினா மேல் நோக்கி தடை விசை, மேல் நோக்கி இயங்கினா கீழ் நோக்கி தடை விசை. இவ்வளவுதான் விஷயம். அதான் சொல்றாரு அந்த பாயிண்ட்ஸ்ல. சரியா? அப்ப நீங்க இப்படி கீழ் நோக்கி இயங்கினுச்சுன்னா மேல் நோக்கி தடை விசை F வந்துட்டு இங்க இருக்க போகுது. சரியா? F வந்துட்டு இப்படி இருக்க போகுது. அதே இது மேல் நோக்கி இயங்கினுச்சுன்னு சொன்னா இங்க mg இருக்க போகுது, இங்க u இருக்க போகுது. u பெரிது mg ஆக இருந்துச்சுன்னு சொன்னா மேல் நோக்கி இயங்கும். மேல் நோக்கி இயங்கும் போது இந்த இடத்துல
தடை விசை எப்படி இருக்க போகுது? தடை விசைன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன விசை இருக்குது? பிசுக்குமை விசை தான் சொல்றேன். பிசுக்குமை விசை அதாவது மேல் நோக்கி இயக்கத்துக்கு எதிரான திசையில எஃப் இருக்க போகுது. சரியா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம், மெக்கானிக்ஸ்லையும் படித்த விஷயம். இது என்னது? ஒரு மெக்கானிக்ஸ்லையும் படித்த விஷயம், நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் உண்டு. ஒரு இயக்கத்துக்கு எதிர் திசையில தடை விசை இருக்கும். அப்ப இது ஒரு தடை விசையான பிசுக்குமை விசையும் அப்ப இயக்கத்துக்கு எதிர் திசையில தான் இருக்க போகுது. அதுல பருமன் என்ன இருக்க போகுது? F = 6π ஈட்டா இன்டு ஆர்வி. இதை நிறுவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. இதை நிறுவி எடுக்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ண சொல்லி தான் இருக்குது உங்களுக்கு. நிறுவி எடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. புவைசெய் சூத்திரமும் நிறுவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் என்னது? நிறுவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமன்பாடை பிரயோகிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா சரி. இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டு வருவோம். இப்ப ஒரு கோலப்பொருளை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு கோலப்பொருள் ஒன்றை மேல இருந்து கீழே விட போறேன். மேல இருந்து என்ன செய்ய போறேன்? கீழே விட போறேன். இப்படி ஒரு கோலப்பொருள் இருக்குது. இது இல்லை, இங்க இருக்கிறது எடுக்கன். இங்க இருக்கிற கோலப்பொருளை எடுக்கன். இதை அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே விடுற தண்ணிக்குள்ள விடக்குள்ள எப்படி கீழ் நோக்கி தான் இயங்க போகுது. அப்ப தடை விசை எப்படி இருக்க போகுது? மேல் நோக்கி இருக்க போகுது. ஆரம்ப வேகம் சும்மா அப்படி கையில வச்ச மாதிரி சும்மா விடுறேன். அப்ப ஆரம்ப வேகம் என்ன? u 0. ஆரம்ப வேகம் 0 சொன்னா இப்ப சொல்லுங்க F = 6π ஈட்டா ஆர்வி சொன்னா இந்த இடத்துல வேகம் 0 சொன்னா, வேகம் வந்துகிட்டு 0 சொன்னா தடை விசை என்ன? ஆரம்பத்துல 0. அப்ப வேகம் 0. ஆரம்பத்துல வேகம் என்னது? சும்மா கையில இருந்து விடக்குள்ள வேகம் 0. ஆரம்ப வேகம் 0 சொன்னா அப்ப தடை விசையும் என்னது? இங்க வேகம் 0 ஆனா தடை விசையும் 0 ஆகுது. தடை விசை 0 விடுறேன். இங்க mg பெரிது u ஆக இருந்தா மட்டும்தான். mg u ஓட பெருசா இருந்துச்சுன்னா தான் என்ன செய்யும்? mg u ஓட பெருசா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய போகுது? இங்க இயங்க போகுது. அப்ப விளையுள் விசை விளையுள் விசையும் படி என்ன செய்ய போகுது? இயங்க போகுது. mg - u சமன் ma என்று சொல்லி ஒரு ma என்று சொல்லி ஒரு ஆர்முடுகளோட என்ன செய்ய போகுது? பெஸ்டுக்கு இயங்க போகுது. பெஸ்டுக்கு இயங்க போகுது. இயங்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆர்முடுகளோடு இயங்குறதால வேகம் என்ன செய்யும்? அதிகரிச்சுட்டே வரும். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க தடை விசையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். தடை விசை அதிகரிக்க இங்க சமநிலைப்படுத்துங்க. சமநிலைப்படுத்தினா என்ன வரப்போகுது? கீழுக்கு mg இருக்குது சமன் F + u மேல் நோக்கி. இங்க ஆரம்பத்துல ஒரு கோலப்பொருள் அமிழ்ந்து மிதந்துச்சுன்னா இயங்கல்னு வச்சுக்கொள்ளுங்க. அமிழ்ந்து மிதக்கக்குள்ள ஆரம்பத்துல போடுற சமயத்துல என்ன இருக்கும்? F 0 அறிக்கக்குள்ள F 0 அறிக்கும் போது, அதாவது போடக்கூடிய சந்தர்ப்பத்துல வேகம் 0, ஆரம்ப வேகம் 0. அப்ப தடை விசை என்ன? 0. தடை விசை 0 சொன்னா mg சமன் u ஆக இருக்கும். சரியா? mg சமன் u இருக்கும். இப்ப ஆர்முடுகளோட இயங்கக்குள்ள கீழ் நோக்கி ஒரு விளைவுள் விசை இருக்கிறதால ஆர்முடுகளோட இயங்கக்குள்ள வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க தடை விசையும் என்னது? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தடை விசை அதிகரிச்சுட்டே இருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னா அப்படியோ அதிகரிச்சுட்டே வரும். இங்க அதிகரிச்சுட்டே வந்துட்டு mgக்கு என்னது? சமநிலைப்படுத்தும். mgக்கு சமநிலைப்படுத்தின உடனே விளைவுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா F அங்கால Fம் Uம் mgக்கு சமநிலைப்படுத்தின உடனே விளைவுள் பாத்தீங்கன்னா 0 இருக்கும். விளைவுள் என்ன இருக்க போகுது? விளைவுள் 0 இருக்கு. காரணம் என்ன? இந்த கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசை சமனாகிரும். ஏன்? ஆர்முடுகளோட போயிட்டு வேகம் அதிகரிச்சுட்டே வரும். வேகம் அதிகரிக்கிறதால விசையும் அதிகரிச்சுட்டே வரும். 0 அதிகரிச்சு வர இந்த mgக்கு என்னது? mg ஆரம்பத்துல mg பெரிதா இருந்துச்சு, u சின்ன இருந்துச்சு. இப்ப u வந்துட்டு ஒரு 30 சொல்லி எடுத்தேன்னா இது ஒரு 50 இருந்துச்சு. அப்ப இவர் சமநிலைப்படுத்துறதுக்கு இவர் கூடிக்கிட்டே வர்றார். அப்படியே கூடிக்கிட்டே வந்து இவர் 20 ஆனதுக்கு பிறகு இவர் 50, இவர் 2 பேர் கூட்டுத்தொகை 50. அப்ப விளைவுல என்ன? 0. விளைவுள் 0 ஆன உடனே அதுக்கு பிறகு என்னது? ஒரு சீரான வேகத்திலே எங்க போகுது. இந்த சீரான வேகம் தான் ஒரு சீரான வேகம் சொல்லுவோம். இந்த சீரான வேகம் vt சொல்லி எடுத்தேன்னா இந்த சீரான வேகம் தான் முடிவு வேகம் சொல்லுவோம். இந்த சீரான வேகம் தான் என்னன்னு சொல்லுவோம்? முடிவு வேகம். இந்த முடிவு வேகத்தை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு, அதாவது இதுல இருந்து என்னது நிறுவி ஒரு சமன்பாடு ஒன்று எடுப்போம்.
சரியா? இப்ப அடுத்து அந்த முடிவு வேகத்தை வந்துட்டு பார்ப்போம். இன்னும் இதுல விஷயங்கள் சிலது இருக்குது, அதையும் கதைச்சிட்டு என்ன செய்வோம், முடிவு வேகத்தை பார்ப்போம். அப்ப கோலம் ஒன்றுல ஒரு தண்ணிக்குள்ள விடும் போது அதுல என்ன செய்ய போது, ஒரு பிசுக்கு விசை ஒன்று என்ன செய்ய போது, தாக்கத்தான் போகுது. அப்ப அதை பத்தி பார்த்தோம். அதுல விசையின் பருமன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம். பருமனுக்கான சமன்பாடு, அதாவது விசைக்கான சமன்பாடு, பிசுக்கு விசைக்கான சமன்பாடு பார்த்தோம். சரியா? இப்ப அதுல முடிவு வேகத்தை வந்துட்டு கதைக்கப்படும். அந்த முடிவு வேகத்தை கதைக்கிறதுக்கு முதல் இன்னும் கொஞ்சம் இதுல கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். இப்ப இந்த பொருளை வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னா, இந்த கோலத்தை வந்துட்டு கீழ் நோக்கி தானே விடுறேன். இப்ப கீழ் நோக்கி விடவிடும் போது, ஒரு தண்ணிக்குள்ள கீழ் நோக்கி விடவிடப்படும் போது எம்ஜி இப்படி இருக்குது, மேலுது இப்படி இருக்குது. சரியா? பிசுக்கு விசை இப்படி இருக்குது. இப்ப இதுல விலையுள் விசைய பாத்தீங்கன்னா, விலையுள் விசைங்கிறது என்னது, ஆர்முடுகள். அதாலதான் என்னது, இதுக்குரிய ஆர்முடுகள் கிடைக்க போகுது. இந்த முடிவு வேகம் வாரத்துக்கு முதல், முடிவு வேகம் செல்றது என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல இதுல வந்துகிட்டு என்னது, பூச்சியமாக, ஆரம்ப வேகம் பூச்சியமாக இருந்தது. படிப்படியாக வேகம் ஒரு ஆர்முடுகள் இருக்கிறதால, விலையுள் விசை ஒன்று இருக்கிற காரணத்தால என்ன செய்யுது, எம்ஜி மைனஸ் யூ. ஆரம்பத்துல என்னது, எம்ஜி மைனஸ் யூங்கிற ஒரு விலையுள் விசை ஒன்று இருக்கிற காரணத்தாலாம், இந்த ஆர்முடுகள் ஒன்று என்ன செய்யுது, வருது. இந்த ஆர்முடுகளால் அப்படி என்ன செய்யுது, வேகம் அதிகரிச்சுட்டே வந்து பிறகு என்ன செய்யுது, இது வந்துகிட்டு சமநிலைப்படுத்தப்படுது. எம்ஜி சமன் எஃப் பிளஸ் யூ, எஃப்க்கு ஒரு பெருமானம் வரும், அது சமநிலைப்படுத்தப்பட்டு எம்ஜிக்கு சமநிலைப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டேங்குது, விலையுள் விசை பூச்சியமா மாறும். விலையுள் விசை பூச்சியமா மாறதுக்கு பிறகு ஒரு முடிவு வேகம் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு வேகம் ஒன்று வரும், அது சீரான வேகம். அதுக்கு பிறகு அந்த வேகம் என்ன செய்ய மாட்டுச்சு, மாற மாட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டுச்சு, மாறும். ஏன்டா விலையுள் விசை பூச்சி மாறி, விலையுள் விசை இருந்தாதான் வேகம் மாறும், ஆர்முடுகள் இருக்கும், வேகம் மாறும். இங்க விலையுள் விசை பூச்சியமானதுக்கு பிறகு முடிவு வேகம் சொல்லி மாறுது, மாற மாட்டுச்சு, சீரான வேகம் அறிக்கும். அந்த முடிவு வேகம் செல்றது என்னது, முடிவு வேகம் செல்றது எப்பயும் என்னது, எப்போதும் சீரான வேகமாகும். என்று சொன்னா இந்த விலையுள் விசை ஆர்முடுகள் பூச்சியம் ஆனதுக்கு பிறகு, விலையுள் விசை பூச்சியமான உடனே ஆர்முடுகள் என்னையாகும், பூச்சியமாகும். ஆர்முடுகள் பூச்சியம் ஆனதுக்கு பிறகு வார வேகம் தான் இந்த விடி, முடிவு வேகம். அந்த முடிவு வேகத்தை அடைந்ததுக்கு பிறகு அந்த பொருள் வேகம் வந்துகிட்டு மாறாம அதே வேகத்துல செல்லும் அந்த பொருள். அப்போ ஃபெஸ்ட்டுக்கு அந்த கோலத்தை நான் போடுறேன் வச்சு, அதாவது அப்படியே மெதுவாக அந்த தண்ணிக்குள்ள, ஒரு தண்ணி ஒன்றிருக்கினா, பாத்திரம் ஒன்றிருக்கினா, அதுக்குள்ள போட்ட உடனே ஆரம்பத்துல வேகம் பூச்சியம், அப்படியே படிப்படியா ஆர்முடுகள் ஒன்றிருக்கிறதால வேகம் அதிகரிச்சுட்டே வந்து பிறகு என்ன செய்யும், ஒரு கட்டத்துல இதுல வேகம் அதிகரிக்கிறதால பிசுக்கு விசையும் என்ன செய்யுது, அதிகரிச்சுட்டே வரும். பிசுக்கு விசை வேகம் அதிகரிக்கிறதால பிசுக்கு விசையும் என்ன செய்ய, அதிகரிச்சுட்டு அப்படியே பிசுக்கு விசை அதிகரிக்கிறதால இங்க அதாவது எம்ஜி பெரிது யூண்டு தான் இருந்தது, எம்ஜி பெருசா இருந்தது. இங்கல விசை கிடைக்கும், மேல் நோக்கி விசை கிடைக்க பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து எம்ஜிக்கு சமனாக மாறும். எம்ஜிக்கு சமனாக மாறின உடனே ஆர்முடுகள் என்ன செய்யுது, பூஜ்ஜியமா மாறும். ஆர்முடுகள் பூஜ்ஜியமா மாறினா விலையுள் விசை என்னது, பூஜ்ஜியம். விலையுள் விசை பூஜ்ஜியமான உடனே தான் அந்த முடிவு வேகம் வருது. அப்ப மிக தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப அந்த விலையுள் விசை பூஜ்ஜியமாகும் வரைக்கும், விலையுள் விசை வந்துட்டு பூஜ்ஜியமாகும் வரைக்குமான எஃப், அதாவது விலையுள் விசைக்கான நேரத்துக்கும் கிராஃபை பார்ப்போம். இல்லாட்டி ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான கிராஃபை பார்ப்போம். இப்படி வருன்னு சொல்லி எஃப் நெட் விலையுள் விசை அல்லது ஆர்முடுகள், எஃப் நெட் அதாவது விலையுள் விசை அல்லது ஆர்முடுகள் நேரத்தோட எப்படி மாறுன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்பத்துல விடும்போது என்ன செய்ய போகுதுன்னா, எம்ஜி பெரிது யூவாக இருந்தது, இருந்ததால எம்ஜி மைனஸ் யூ சொல்லி என்னது, ஒரு விலையுள் விசை ஒன்று இருந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல ஒரு விலையுள் விசை ஒன்று இருந்தது, என்னது எம்ஜி மைனஸ் யூன்னு சொல்லி இருந்தது. அப்புறம் என்ன செய்யணும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து என்ன செய்யணும்னா பூச்சியமாகும். விலையுள் விசை என்ன செய்ய போது, பூச்சியமாகும். அப்ப ஆர்முடுகளும் என்ன செய்யும், பூச்சியமாகும். அந்த பூச்சியமாகிற கட்டத்துல என்னது,
இந்த முடிவு வேகம் விடிங்கிறது முடிவு வேகம் என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப படிப்படியா என்ன செஞ்சுட்டு வரப்போகுது குறைஞ்சிட்டே வரும். படிப்படியா என்ன செய்ய போகுது குறைஞ்சிடேன். இந்த தடை விசை கூடுறதால தடை விசை கூடி 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 வரும். இந்த தடை விசை என்னத்துக்கு நேர்வித சமனாக இருக்க போகுது இந்த கூடுற வேகத்துக்கு நேர்வித சமனாக இருக்க போகுது. சரியா? அப்ப இங்க என்ன செய்ய போகுதுன்னா இந்த தடை விசை வந்துட்டு கூடி 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 வர இங்க என்ன செய்ய போகுது தடை விசை கூடுறதால விலையில் விசை என்ன செய்யுது குறைஞ்சிக்கிட்டே வரும். விலையில் விசை என்ன செஞ்சுட்டே வரும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. அப்படியோ குறைஞ்சிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்துல என்ன செய்யும் பூச்சியமா மாறும். ஆர்முடுகள் ஒரு கட்டத்துல பூச்சியமா மாறும் தானே. இந்த சமநிலைப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்துல என்ன செய்ய போகுது ஆர்முடுகள் என்ன செய்ய போகுது இந்த எம்ஜிக்கு இந்த ரெண்டு விசையும் சமநிலைப்படுத்தும். சமநிலைப்படுத்துற சமயத்துல என்ன செய்யும் இந்த ஆர்முடுகள் இந்த இடத்துல என்ன செய்யும் பூச்சியமா மாறும். பூச்சியமா மாறுற இடத்துல என்னது அந்த முடிவு வேகம் வரப்போகுது. அப்ப இப்படிதான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விலையில் விசைக்கும் அல்லது ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான கிராஃப் இருக்க போகுது. அதே சமயத்துல வேகத்துக்கு நேரத்துக்குமான கிராஃப் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இது வேகம் நேரம் சொன்னா வேகத்துக்கு நேரத்துக்குமான கிராஃப் இப்படின்னு வரும். அதாவது என்ன செய்யணும் சொன்னா ஆரம்பத்துல வேகம் என்னது ஆரம்பத்துல வேகம் பூஜ்ஜியத்துல இருந்தா u சமன் பூஜ்ஜியத்துல இருந்தா விடும். பிறகு என்ன செய்யுது ஆர்முடுகள் ஒன்று இருக்கிறதால வேகம் என்ன செய்யும் அதிகரிச்சுட்டே வரும். ஆனா சீராக அதிகரிக்காது. ஏன்னா தடை விசை ஒன்று தொழிற்படுது. தடை விசை தொழிற்படுறதால வேகம் அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யும் குறைஞ்சிக்கிட்டு வரும். இந்த படித்தில பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யுது குறைஞ்சிக்கிட்டு வரும். சரியா? அப்படியோ வேகமான அதிகரிச்சுட்டே வரும். ஆர்முடுகள் ஒன்று இருக்கிற காரணத்தால வேகம் என்ன செய்யும் அதிகரிச்சுட்டே வரும். இந்த ஆர்முடுகள் பூச்சியமாற கட்டத்துல அப்படியோ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நின்றும். இந்த இடத்துல வேகம் என்ன செய்ய போது ஒரு வேகம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஆர்முடுகள் பூச்சியமாற கட்டத்துல ஒரு வேகம் ஒன்று இருக்கும். அதான் என்னது முடிவு வேகம். அந்த வேகத்துல தொடர்ச்சியாக இனிமே என்ன செய்ய போது இயங்கிட்டு இருக்க போது ஒரு நேரம் உண்டு. ஆர்முடுகள் பூச்சியமாறதுக்கு குறிப்பிட்ட நேரம் ஒன்று எடுக்கும். அந்த ஆர்முடுகள் பூச்சியமாகிற கட்டத்துக்கும் வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். பிறகு ஆர்முடுகள் பூச்சியமான கட்டத்துக்கு பிறகு என்ன செய்ய மாட்டேங்குது வேகம் அதிகரிக்காது. அப்ப இதான் என்னது ஆர்முடுகள் பூச்சியமாகிற தருணமாக இருக்கும். இதான் இதுக்கான பிடி கிராஃபாகவும் இருக்க போது இது ஏடி கிராஃபாக இருக்கும். சரியா? இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. கோலம் ஒன்று திரவத்தினுள் முற்றாக வைக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது ஒரு நிலையை கருதுக. இதுக்கு முதல் நான் பிக்சர் எல்லாம் கீர்னேன் தானே, அதெல்லாம் நோட் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னா இது வந்துட்டு கீழ் நோக்கி இயக்கும் போது அடுத்தது மேல் நோக்கி இயங்கும் போதெல்லாம் கீர்னேன் தானே, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படும். சரியா? எல்லாத்தையும் வந்துகிட்டு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவான பாசையில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் என்ன செய்யறேன் நோட்ஸும் தார் கதைக்கிற விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களை என்ன செஞ்சு கொள்ளுங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படும் கேள்விகள் செய்யும் போது. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா விடுவிக்கப்படும் ஒரு நிலையை கருதுக. ஆரம்பத்தில் v சமன் 0 ஆகவே f சமன் 0. ஆரம்பத்தில் v சமன் 0 ஆகவே f சமன் f என்னன்னா பிசுக்குமை விசை வந்துட்டு 0. பொருளின் அடர்த்தியானது திரவத்தின் அடர்த்தியிலும் பெரிதாக இருந்தால் இந்த பொருள் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட பெரிதாக இருந்தால் இதுல ரோன்னு சொல்லி எடுக்கன் இதுல பீட்டான்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா இந்த பீட்டா ரோ விட பெரிதாக இருந்தால் ஆகவே mg பெரிது u ஆகவே கோளம் கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். இதனால் வேகம் அதிகரிக்க பிசுக்குமை விசை அதிகரிக்க தொடங்கும். எனவே விலையுள் விசை குறைவடையும். ஒரு நிலையில் விலையுள் விசை பூஜ்ஜியமாக மாறும். ஒரு நிலையில் என்ன செய்ய போது விலையுள் விசை பூஜ்ஜியமாக மாறும் நினைக்கிற கட்டம். இதன் பின்னர் கோலமானது மாறா
மாறா வேகத்துடன் பாயினோடு இயங்கும் அம்மாறா வேகம் முடிவு வேகம் எனப்படும். அம்மாறா வேகம் முடிவு வேகம் எனப்படும். மாறா வேகம் முடிவு வேகம் எனப்படும். சரியா? நான் இப்ப கதைச்ச விஷயங்கள்லாம் பாயிண்ட்ஸா தந்திருக்கேன். சரியா? இப்ப இதுக்கு வந்து எழுதி கொள்ளுங்க. கோளம் கீழ் நோக்கி இயங்கும் போது, கோளம் கீழ் நோக்கி இயங்கும் போதுதான் இந்த கிராஃப். கோளம் வந்துட்டு கீழ் நோக்கி இயங்கும் போதுதான் இந்த கிராஃப் வந்துகிட்டே வரும். அதாவது நான் கோளம் கீழ் நோக்கி இயங்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை கருதி தான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த கிராஃபை வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்காண்டி கோளம் கீழ் நோக்கி இயங்கும் போதுன்னு சொல்லி போட்டுட்டு இந்த கிராஃபை வரைஞ்சு கொள்ளுங்க. இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த இது பார்ப்போம். முடிவு வேகத்துக்கான கோவை ஒன்றை பெறல். அடுத்த ஒரு தலைப்பொண்டு, சின்ன ஒரு தலைப்பொண்டு போடுங்க. முடிவு வேகத்துக்கான கோவை ஒன்றை பெறல். முடிவு வேகத்துக்கான கோவை ஒன்றை பெறல். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி கொள்ளுங்க. டி அடர்த்தியும் ஆர் ஆரையும் உடைய கோளம் ஒன்று ரோ அடர்த்தியுடைய பாயு ஒன்றினுள் கீழ் நோக்கி இயங்கும் போது அதன் முடிவு வேகத்துக்குரிய கோவை ஒன்றை தருக. இப்படின்னு கேள்விகளும் வந்திருக்கு. எப்படி அதுக்கான முடிவு வேகத்தை பெறுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதான் திரவத்துக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு பொருளை வந்துட்டு போடுவோம். ஒரு பொருளை போட்டேன்னு சொன்னா இப்படி ஒரு பொருளை வந்துகிட்டு போடும் போது இதுல எம்ஜி அதுல நிறை இருக்க போது, இதுல மேலுதைப்பு தாக்க போகுது. இப்படி என்ன செய்ய போகுது, பிசுக்கு விசை வந்து தாக்க போகுது. நீரின் அடர்த்தி ரோவும் இதுல அடர்த்தி பீட்டாவும் இதுல அடர்த்தி டியும் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. இப்ப இதுல சமநிலையை கருதினீங்கன்னா அதாவது இந்த விசைக்கு இது ரெண்டு விசைகளும் சமநிலை ஆகும் போதுதானே, இந்த விசைக்கு இந்த ரெண்டு விசைகளும் சமப்படுத்தும் போதுதானே இந்த முடிவு வேகமே வருது. அப்ப இது ரெண்டு மேல் நோக்கிய கீழ் நோக்கி விசைகளை நீங்க சமப்படுத்தினா தான் என்ன செய்யலும், முடிவு வேகத்தை உங்களால காண முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மேல் நோக்கிய கீழ் நோக்கிய விசைகள் என்ன சமப்படுத்தணும். இது ரெண்டு விசைகளும் சமப்படுத்த ஆர்முடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும் போது, அதாவது F சமன் MA ஆர்முடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும் போது என்னையாக இருக்க போது முடிவு வேகம் ஒன்று வரும். சரியா? அப்ப மேல் நோக்கி F சமன் MA போடுற F பிளஸ் U மைனஸ் MG சமன் இங்க ஆர்முடுகள் பூஜ்ஜியங்கிறதால பூஜ்ஜியம். அப்ப F பிளஸ் U சமன் MG. இப்ப எஃப்க்கு பதிலாக நான் பிரதியிட போறேன். எஃப் சமன் என்னது, பிசுக்கு விசைக்கான சமன்பாடு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 6π ஈட்டா RV. சரியா? சிம்பிளான ஒரு சமன்பாடு. எவ்வளவு பெரிய சமன்பாடுகளை நம்ம பார்த்துட்டோம். இது சிம்பிளான ஒரு சமன்பாடு. அப்ப நான் எஃப்க்கு என்ன செய்ய போறேன், பிரதியிட போறேன். அப்ப 6π ஈட்டா R இன்டூ V. விக்கு பதிலாக நான் என்னத்தை காண போறேன், முடிவு வேகம் தானே, முடிவு வேகத்துக்கு VT சொல்லி போடுறேன். நான் முடிவு வேகம் தானே, அப்ப VT சொல்லி போடுறேன். பிளஸ் U சமன் mg. அடுத்தது U நம்ம பிசிக்ஸ்ல அதுல மெக்கானிக்ஸ்ல வந்துகிட்டு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். மேலுதைப்புக்கான சமன்பாடு என்னது, V ρg. அமிழ்ந்த கனவளவு தர நீரின் அதாவது மிதக்கின்ற அந்த பாய்மத்தின் அடர்த்தி தர G. அமிழ்ந்த கனவளவு எவ்வளவு, ஒரு கோலத்தின் கனவளவு எவ்வளவு, ஃபுல்லா அமிழ்ந்திருக்கு. ஒரு கோலம் முற்றாக அமிழ்ந்திருக்கிறதால கோலத்தின் கனவளவு 4/3 பை. இதுல ஆற என்னது தரப்பட்டிருக்கு, R. 4/3 பை R கணம் இன்டு இதுல அடர்த்தி என்ன, பாய்மத்தின் ρ G. இதான் மேலுதைப்பு. mgக்கு பதிலாக திணிவை எப்படி பாக்குற, m சமன் v ρ கனவளவு தர அடர்த்தி. அப்ப இந்த இடத்துல mg சமன் mக்கு பதிலாக மொத்த கனவளவு என்னது, 4/3 பை R கணம்
அப்ப மொத்த கணவளவு 4/3 பை ஆர் கணம் இன்டு இதுல பொருளின் அடர்த்தி என்ன டி, பொருளின் அடர்த்தி என்ன டி. சரியா, இந்த எம்முக்கு வரக்கூடியது பொருளின் அடர்த்தியாம். அப்ப பொருளின் அடர்த்தியை தான் போடணும் டி. சரியா, அப்ப டி இங்கால ஜி. இப்ப நான் இங்க எல்லாத்தையும் பிரதியிட போறேன். யூக்கு வந்துட்டு பிரதியிட போறேன். யூ சமன் இந்த எம்ஜிக்கும் இதை பிரதியிட போறேன். அப்ப 6 பை ஈட்டா ஆர் விடி பிளஸ் யூக்கு பதிலாக 4/3 பை ஆர் கணம் ரோஜி சமன் 4/3 பை ஆர் கணம் டிஜி. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி முடிவு வேகம் விடி தானே. அப்ப மத்த எல்லாத்தையும் என்ன செய்வோம், எழுவாயா மாத்துவோம். எழுவாயா மாத்தினு சொன்னா இங்க என்ன செய்யறேன், அந்த பக்கம் அனுப்புறேன். 6 பை ஈட்டா ஆர் விடி சமன் இது அங்கால கழிச்சு எழுதினு சொன்னா என்ன வரப்போகுது, கழிச்சு எழுதினா 4/3 பை ஆர் கணம் டிஜி மைனஸ் 4/3 பை ஆர் கணம் ரோஜி. இப்ப இதுல இருந்து 4/3 பை ஆர் கணம் ஜிஏ பொதுவா எடுக்கலாம். பொதுவா என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்ப நான் என்ன செய்யறேன், இதுல இருந்து பொதுவா எடுத்தே செய்யறேன். 6 பை ஈட்டா ஆர் விடி சமன் 4/3 பை ஆர் கணம் ஜி. அப்ப டி மைனஸ் ரோண்டு சொல்லி வரப்போகுது. டி மைனஸ் ரோண்டு சொல்லி வரும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்வோம், இதை இன்னும் சுருக்கலாம். இன்னும் சுருக்கலாம். எங்களை பக்கம் எழுதினு சொன்னா இதை இன்னும் சுருக்கினு சொன்னா இந்த விடியை தானே காணணும். அப்ப மற்றதெல்லாம் என்ன செய்யறேன், அங்கால அனுப்புறேன். அங்கால அனுப்பிட்டு சொன்னா விடி சமன் 4/3 அங்களை வந்து பிரிபட்டுச்சுன்னா தர 6 பை ஈட்டா ஆர் சமன் இங்கால பை ஆர் கணம் இந்த இடத்துல ரோ வராது ஜி, ஆர் கணம் ஜி. இங்கால என்ன வருது பிராக்கெட்டுக்குள்ள டி மைனஸ் ரோ. இப்ப எழுதின விளங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை அப்படியோ என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இங்கால பிரிச்சு எழுதிருக்கேன். அப்ப 4/3 பை ஆர் கணம் ஜி டி மைனஸ் ரோ அப்படியோ இருக்கு. இதை பிரிச்செழுதக்குள்ள 3 தர பெருக்கப்பட்டு வரும். சரியா, அப்ப இது என்ன செய்வோம்னா சுருக்குவோம். சுருக்கினா இங்க ஒரு ஆர் கணம் இருக்குது, இங்க ஒரு ஆர் இருக்குது. வெட்டினா ஆர் வர்க்கம் வரும். இங்க ஒரு பை இருக்குது, இங்க ஒரு பை இருக்குது. இங்கேயும் 2ஆல சுருக்கலாம், இங்கேயும் 2ஆல சுருக்கலாம். அப்ப 2 இங்க 3. அப்ப மேலுக்கு என்ன வரப்போகுது, விடி சமன் 2 ஆர் வர்க்கம் ஜி டி மைனஸ் ரோ கீழே 3 9 ஈட்டாண்டு சொல்லி வரப்போகுது. அப்ப இதான் உங்களுக்கு முடிவு வேகத்துக்கான ஒரு சமன்பாடாக இருக்க போகுது. பெறப்பட்ட ஒரு சமன்பாடாக இருக்கும். அப்ப எப்படி வந்தண்டு விளங்கிட்டா, முதலாவது சமன்பாடை போட்டு எஃப் பிளஸ் யூ ஆரம்பத்துல சமநிலைக்கான சமன்பாடை போட்டுட்டு அதுக்கு போறோம் சமநிலைக்கான சமன்பாடு போடுற பிறகு என்ன செய்யற, அந்த சமன்பாடுல ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யற பிரதியிட்டு போட்டு சுருக்கி அதுல விடியை மட்டும் எடுத்த. சரி, சரியா. அப்ப இது நான் என்ன செஞ்சிருக்கேன், சுருக்கி இப்படி எடுத்திருக்கேன். இது என்ன செஞ்சிருக்கேன், பிறகு இந்த சமன்பாடுல 6 பை ஈட்டா இன்டு ஆர் என்ன செஞ்சிருக்கேன், இங்க வந்து பிரிச்சிருக்கேன். இங்க பிரிச்ச உடனே என்ன செய்யுது, பிரிச்ச உடனே இங்க பிரிக்கிறத நான் இன்னொரு அங்களை வெட்டி காட்டினு சொன்னா, விளக்கம் எழுதி காட்டினு சொன்னா எப்படி வரப்போகுது, 4/3 பை ஆர் கணம் ஜி இருந்தது பிரிக்கிற என்னதால 6 பை ஆர் ஈட்டா. இங்க பையையும் வெட்டலாம். ஆர் இங்க வர்க்க கணம் இருக்கிறதால இங்க வர்க்கமா மாறும். வெட்டுப்பட்டுச்சுன்னா இங்க என்ன செய்யுதுன்னா 4 6 வெட்டுப்பட்டுச்சுன்னா இங்க 2 முறை, இங்க 3 முறை. அப்ப இது என்னத்தோட என்ன செய்யணுச்சுன்னா பிரிபடுறது அங்களை வந்து பெருக்கப்பட போகுது 3 ஈட்டா. அப்ப நான் கீழுக்கு இன்னும் கீழே சொன்னா வளங்களாட்டி இன்னும் தெளிவான எழுதுறேன். அதான் வெளி காட்டுறேன். அப்ப 2/3 ஆர் வர்க்கம் ஜி கீழே என்ன வரப்போகுது 3 ஈட்டா. அப்ப இதை எப்படி எழுதலான்னு சொன்னா இந்த 3 ஈட்டா என்ன செய்ய போகுதுன்னா மேலுக்கு போய் பெருக்கப்பட போகுது. மேலுக்கு இது கூட 3 கூட பெருக்கப்படும். அப்ப 2/9 ஈட்டா இன்டு ஆர் வர்க்கம் ஜி. இதுக்கு கூட என்ன வரப்போகுது
டி மைனஸ் ரோண்டு சொல்லி வரப்போகுது. டி மைனஸ் ரோண்டு சொல்லி இங்கால இருக்கிற வரக்கூடிய கோவை இந்த டி மைனஸ் ரோ அப்படியோ வரப்போகுது. அப்ப இதான் என்னது, ஒரு முடிவு வேகத்துக்கான ஒரு தெளிவான சமன்பாடு, நிறுவி எடுக்கப்பட்ட சமன்பாடு. இந்த நிறுவல் உங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த நிறுவல் என்னது, சிம்பிளான ஒரு நிறுவல் கட்டாயம் தேவை. இது நீங்க தொடர்ச்சியா கேள்விகளை கேட்ப, அந்த கேள்விகளை செய்யும் போதே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பாடமாயிடும். இதை பத்தி பெருசா கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், நிறுவி பழகிடுவோம். அப்ப அதுல என்ன செய்யறோம், அந்த இது வந்துட்டு பாடமாகிரும். அப்ப இதுக்கு கீழே ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதி கொள்ளுங்க. குறித்த கோலம் ஒன்று. அப்ப இதை பாக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதான் ஒரு முடிவு இதுக்கான சமன்பாடு. பாக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. பாக்ஸ் பண்ணிட்டு முக்கியமான சமன்பாடுகளை பாக்ஸ் பண்ணி கொள்ளுங்க, தேவைப்படும். ஈஸியா பார்த்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப குறித்த கோலம் ஒன்று ஒரு குறித்த திரவத்தில், பாயிண்ட்ஸ் ஒன்று, குறித்த கோலம் ஒன்று ஒரு குறித்த திரவத்தில் இயங்கும் போது அதன் முடிவு வேகம் மாறிலியாக இருக்கும். அதன் முடிவு வேகம் மாறிலியாக இருக்கும். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு குறித்த கோலம் ஒன்று, குறித்த கோலங்க கொல அதுல ஆறு என்ன செய்யல, மாறல. குறித்த கோலம்டா கோலத்தை மாத்தினா தான் என்ன செய்யும், ஆறு மாறும். சரியா? குறித்த திரவியம் ஒன்று, குறித்த திரவியம் ஆறு மாறல. சரியா? குறித்த கோலம் சொன்னா ஆறு மாறல, டியும் என்ன செய்யல, மாறல. டியும் மாறல, ஆறும் மாறல. ஏன், அந்த குறித்த கோலம்னா அந்த கோலத்தின் ஆறை அப்படியோ எரிக்க போகுது, அந்த கோலத்தின் அடர்த்தி அப்படியோ எரிக்க போகும். வேற கோலம் மாத்தினா தான் என்ன செய்ய போகுது, ஆறையும் மாறும், அதுல அடர்த்தியும் மாறும். குறித்த திரவியங்கக்குள்ள அந்த திரவியத்துல அடர்த்தியை மாற மாட்டுச்சு, அதுல பிசுக்குமே குணகம் மாற மாட்டுச்சு. அப்ப இந்த குறித்த திரவியத்துல குறித்த கோலம் வந்துட்டு மிதக்கும் போது இப்ப முடிவு வேகம் மாறுமா, மாறாது. சரியா? அதைத்தான் இந்த பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்கி. சரியா? அப்ப அதுக்கு கீழே ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி பார்ப்போம். சிம்பிளான ஒரு 2 கேள்வி பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே என்ன செய்யணும்னா பாஸ் பேப்பர் கேள்விக்கு டிரெக்டா போ. பாஸ் பேப்பர் கேள்விக்குள்ள டிரெக்டா போயிட்டு அதுக்குள்ள என்னென்ன மாதிரி கேள்வி வந்திருக்குன்னு ஃபுல்லா வந்துட்டு ஆராய்ஞ்சு சொன்னா அங்கால கேள்விகள் எல்லாம் வந்துக்கிட்டு சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்ப கேள்விகள் தான் இனிமே தேவை. தியரிகளை தெளிவா பார்த்துட்டோம். இப்ப தியரியை இன்னும் கொஞ்சம் டீப்பா வழங்கி எடுக்கிறதுக்காண்டி ஒரு 2 கேள்வி செய்யும். இந்த 2 கேள்வியை செஞ்சுட்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின் செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்வோம், பாஸ் பேப்பருக்கு இருக்கிற கொஸ்டினை வந்துட்டு ஃபுல்லா பார்ப்பேன். பாஸ் பேப்பருக்குள்ள இருக்கிற கொஸ்டினை வந்துட்டு பார்க்கக்குள்ள இன்னும் தியரும் நல்லா கிளியர் ஆயிரும், கேள்விகள் நல்லா கிளியர் ஆயிரும். நீங்க வந்துட்டு நிறைய கேள்விகள் செய்யக்குள்ள இந்த கேள்வி, அதாவது இந்த பார்ட் வந்துக்கிட்டு ஆக சிம்பிளான ஒரு பார்ட்டா இருக்கும். நீங்க உங்களால பாஸ் பேப்பர்ல இருந்து ஃபைனல் பேப்பர் வரைக்கும் சிம்பிளா செய்யலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 11 மார்க்ஸ் வந்துட்டு வரக்கூடிய பாடம். எஸ்ஐக்கு 7.5 சிம்பிளா எடுக்கக்கூடிய, 7.5 ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பார்ட். அதே மாதிரி எம்சிக்குள்ள 3 எம்சிக்கு இல்லாட்டி 4 எம்சிக்கு வரக்கூடிய பார்ட். அப்ப சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம், இந்த 10 அல்லது 11 மார்க்ஸ் என்ன செய்யலாம், சிம்பிளா எடுத்துட்டு போகலாம். அப்ப இதை வந்துட்டு தெளிவா வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. தியரியை மிக தெளிவா வழங்கப்படுத்துறேன். 2வது கேள்விகளுக்கு போக்குள்ள இன்னும் நல்லா வழங்கும். அதையும் கேள்விகளை நம்ம என்ன செய்வோம் பாப்போம். பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விகளையும் தெளிவா பார்த்துட்டு அப்படியே போவோம். அப்ப பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விகள் ஃபுல்லா நான் வந்துட்டு செஞ்சு காட்டுவேன். பாஸ் பேப்பர் கேள்விகளை செஞ்சு காட்டினா தேவையான கேள்விகள் செஞ்சு காட்டப்படும் போது நீங்களும் என்ன செய்யணும், சுயமா நீங்களும் என்ன செய்யணும், சுயமா ட்ரை பண்ணி பார்க்கணும். சுயமா நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு என்னது, சிம்பிளாவே உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி. நீங்க படிக்கக்கூடிய வழங்குது எவ்வளவு சிம்பிளான, மெக்கானிக்ஸ்ல படிச்சதுலே ஆக சிம்பிளான ஒரு பாடம் மாதிரி வழங்கும். சரியா? இப்ப இதுல கேள்வி மாதிரி எழுதி கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் உண்டு. நீரினுள் கோலம் ஒன்றின் முடிவு வேகம் 15 ms-1. 15 ms-1. இக்கோலமானது போட்டுட்டு கமா போட்டுட்டு அதுல முதலாவது கேள்வி கோலமானது கமா போட்டுட்டு நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்ட நிலையில் நீர் மேற்பரப்பிலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படும் போது அதன் வேக நேர வரைவு. இப்ப நீங்க இதை கேள்வியை பார்க்கும் போது என்ன செய்யணும்னா போஸ்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சு பாருங்க. சரியா? செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு விடைய பாருங்க எப்படி வரப்போகுது. கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா
நீர்ல மேற்பரப்புல என்ன செய்யறாரு ஒரு கோலத்தை வைக்காரு மெதுவாக விடுவிக்காரு மெதுவாக விடுவிக்கக்குள்ள ஆரம்ப வேகம் என்ன இருக்கு மெதுவாக நடக்கக்குள்ள ஆரம்ப வேகம் பூச்சி மாதிரி அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியோ இயங்குது அப்படி என்ன செய்யுது அந்த கோலம் இயங்கிட்டு வருது அந்த கோலம் என்ன செய்யுது இயங்கிட்டு வருது சரியா மெதுவாக விடுவிக்கப்படும் போதோ இயங்கிட்டு வருது அதுல முடிவு வேகம் என்னன்னு சொல்லி தந்திருக்காரு 15 ms-1 என்று சொல்லி தந்திருக்காரு அப்ப இந்த இடத்துல அப்படியோ இயங்கிட்டு வருது இந்த இடத்துல இப்படியோ இயங்கிட்டு வரக்குள்ள இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா 15 ms-1 முடிவு வேகத்தை அடக்குதுன்னா அப்ப இங்கேயும் என்ன அறிக்க போகுது 15 ms-1 ஆக தணிக்க போகுது இதுக்கு அடுத்த நேரம் டி நேரம் சொல்லி எடுக்கணே அந்த முடிவு வேகத்தை எடுக்கிறதுக்கு அடுத்த நேரம் டி நேரம் சொன்னா இப்ப சொல்லுங்க இதுக்கான விடி கிராஃப் எப்படி வர போகுது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் எப்படி வர போகுது இந்த முடிவு வேகம் எடுக்கங்காட்டிலும் ஒரு ஆர்முடுகள் இருக்கிறதால என்ன செய்ய போகுது வேகம் அதிகரிச்சுட்டே வரும் பூஜ்ஜியத்திலிருந்து வேகம் அதிகரிச்சுட்டே வரும் குறிப்பிட்ட இந்த நேரம் வரைக்கும் என்ன செய்யும் அதிகரிச்சுட்டே வந்து பிறகு இந்த 15 ms- ஆயின உடனே என்ன செய்ய போகுது சீரான வேகமாக இருக்கும் இதான் இதுக்கான விடி கிராஃப் சிம்பிளான ஒரு கேள்வி அதுல இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் அதுல இரண்டாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க திரவ மேற்பரப்பிலிருந்து ஓர் எச் உயரத்திலிருந்து திரவ மேற்பரப்பிலிருந்து ஓர் எச் உயரத்திலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படுகின்றது திரவத்துடன் மோதுகை விளைவை விடுவிக்கப்படுகின்றது h=45 மீட்டர் h=45 மீட்டர் போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு திரவத்துடன் மோதுகை விளைவையும் வழித்தடையையும் புறக்கணித்து அதாவது வழியில இயங்கக்குள்ள வழித்தடையை புறக்கணிக்கட்டான் நீருக்குள்ள இயங்கக்குள்ள நீருக்குள்ள ஒரு தடை விசை இருக்குது பிசுக்கு விசை வந்துட்டு இருக்குது சரியா வழியில இயங்கக்குள்ள மட்டும் என்ன செய்யட்டான் வழித்தடையை புறக்கணிக்கட்டான் அப்ப மோதுகை விளைவு மோதக்குள்ள வார விளைவை என்ன செய்யட்டான் மோதத்தால தண்ணி கொஞ்சம் என்ன செய்ய போகுது தெரிக்க போகுது சரியா அப்படியான விளைவு ஒன்று ஏற்பட போகுது அந்த இடத்துல சக்தி இழப்பு அப்படின்னு சொல்லி ஏற்படும் அப்ப மோதுகை விளைவை என்ன செய்யட்டான் புறக்கணிக்கட்டான் மோதுகை விளைவையும் வழித்தடையும் புறக்கணித்து கோலத்தின் வேக நேர வரைவை வரைக இதுவும் ஒரு நல்ல கேள்வி அப்ப போஸ்ட் பண்ணிட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம் அப்ப இப்படி ஒரு பாத்திரம் இருக்கின்னு சொன்னா இங்க எச் உயரத்துல இருந்து போடுறாரு ஆரம்ப வேகம் என்னது பூஜ்ஜியத்திலிருந்து மெதுவாக போடக்குள்ள இங்க வரக்குள்ள என்னது ஒரு வி வேகத்துல வந்துட்டு வரப்போகுது வி வேகத்துல என்ன செய்ய போகுது வரப்போகுது வி வேகத்துல வந்து புறவு என்ன செய்யுன்னு சொன்னா வேகத்துல வந்து இங்கால என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா முடிவு வேகம் ஒரு அடைய போகுது இது குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒன்று எடுக்கும் இந்த முடிவு வேகம் என்ன செய்ய போகுது அடை முடிவு வேகத்தை அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு என்னது அதே முடிவு வேகம் இந்த முடிவு வேகம் விடி சொன்னா இந்த முடிவு வேகம் அடைஞ்சிட்டு அதே முடிவு வேகத்துல அந்த பொருள் வந்துட்டு என்ன செய்ய போகுது இயங்கிட்டு இருக்க போகுது அந்த முடிவு வேகம் அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த வந்து மோதின இந்த வேகத்துல வந்தது அப்படியே உள்ளுக்கு போகல ஆழ்முடிக்கிட்டு போய் அதை என்ன செய்யணும்னு சொன்னா முடிவு வேகத்தை அடையும் அந்த முடிவு வேகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதே முடிவு வேகத்துல இயங்க போகுது அப்ப இந்த எச் வந்துட்டு என்ன தந்திருக்காரு 45 மீட்டர்னு சொல்லி தந்திருக்காரு 45 மீட்டர்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as போட்டன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யலும் இந்த இடத்துல வேகத்தை கண்டுபிடிக்கல் அப்ப இந்த இடத்துல வேகத்தை கண்டுபிடிப்போம் இறுதி வேகம் வி வர்க்கம் ஆரம்ப வேகம் 0 சக கீழ் நோக்கி தான் போட்டிருக்கேன் 2 தர ஆர்முடுகள் என்ன ஜி 10 தர எஸ் எத்தனை 45 அப்ப வி வர்க்கம் சமன் 900 வி சமன் 30 ms-1 வேகத்துல என்ன செய்யுது இங்க வந்துட்டு அடிக்குது அப்ப இந்த இடத்துல முடிவு வேகம் என்ன வரணும் 15 ms-1 இங்கேயும் என்னது 15 ms-1 எல்லாம் போகணும் அப்ப இதுக்கான விடி கிராஃபை பார்ப்போம் அப்ப விடி கிராஃபை பார்த்தோன்னு சொன்னா எப்படி வரணும் விடி கிராஃபை வரைஞ்சி பார்ப்போம் ஆரம்பத்துல வேகம் பூஜ்ஜியமா இருந்தது என்ன செய்யுது இந்த இடத்துல 30 ms-1 ஆக என்ன செய்யுது அதிகரிக்குது 30 ms-1 ஆக சீரான வழித்தடை இல்லைங்கிறதால சீராக என்ன செய்யுது சீரான வேகத்தோட என்ன செய்யுது அதிகரிக்குது வேகம்
வேகம் அதிகரிக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று எடுக்க போது டி நேரம். இவ்வளவுக்கு இந்த எச்சை வந்துகிட்டு அடையிறதுக்கு டி நேரம் எடுக்குது. சரியா? அப்ப இங்க இடத்துல என்னது 30 ms-1. ஆரம்பத்துல இங்க இருந்து இங்க வரக்குள்ள எடுக்கிற பிடி கிராஃப் வரைஞ்சிருக்கேன். 0 இருந்து 30க்கு வரங்காட்டிலும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 30 வரைக்கும் என்ன செய்யுது, இந்த டி நேரம் சொல்லி எடுத்துட்டோம்னா டி நேரம் வரைக்கும் 30 வரைக்கும் என்ன செய்யுது, வேகம் அதிகரிச்சுட்டே வருது. ஆரம்ப வேகம் 0 இருந்து தொடங்கி 30 வரைக்கும் என்ன செய்யுது, அதிகரிச்சுட்டே வருது. திரும்ப என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15ஆக மாறுது. முடிவு வேகம் 15 தள்ளி செல்லிக்காரு. முடிவு வேகம் என்னது 15 செல்லிக்காரு. அப்ப இங்க ஒரு வேகம் ஒன்று இருக்கிறதால என்ன செய்ய, இங்க வரக்குள்ள ஒரு தடை விசை உண்டு, பிசுக்கு விசை உண்டு தொழிற்படுறதால வேகத்தை என்ன செய்ய போகுது, குறைக்க போகுது. அப்ப இங்க ஒரு ஆர்முடுகோல் உண்டு ஜி 10 ms-1 ஆர்முடுகோலோட வந்தது 10 ms-2 ஆர்முடுகோலோட வந்தது என்ன செய்ய போகுதுன்னா அப்படி அமர்முடுகிட்டு வேகத்தை என்ன செய்ய போகுதுன்னா 30ல இருந்து 15ஆக குறைக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னா இவர்ல தொழிற்படக்கூடிய இந்த பிசுக்கு விசை என்ன செய்யணும் சொன்னா வேகத்தை குறைக்கும். இந்த வேகத்தை 30ல வரக்கூடிய வர்ற வேகத்தை அப்படியோ குறைக்கும். 30ல வரக்கூடிய வேகத்தை என்ன செய்ய போகுது, குறைக்க போகுது. ஏன்னா முடிவு வேகம் 15 போக போகுது. இந்த 30ஓட கூட்டி போடுறல, 30ஓட என்ன செய்யறல 15 கூட்டு. அப்ப 30ஓட 15 கூட்டினா 40. முடிவு வேகம் என்ன வரணும், 30ஓட 15 கூட்டினா 45 ms-1 முடிவு வேகம் ஆയിരിக்கணும். ஆனா 45 ms-1 முடிவு வேகம் தந்திரிக்கா இல்லையே. 15 ms-1 முடிவு வேகம் சொன்னா என்ன செய்யுது, 30ல இருந்து குறையுதுன்னா அமர்முடுகுது. ஏன் அமர்முடுகுது, இந்த இடத்துல ஒரு தடை விசை ஒன்று தொழிற்படுது, அதாவது பிசுக்கு விசை ஒன்று தொழிற்படுது. அப்ப 30ல இருந்து என்ன செய்யுது 15ஆக குறையுது. அப்ப 15 எங்க 30 இங்க இருக்கீங்கன்னா 15 எங்க வரப்போகுது, இதுல சரியாக சென்டர்ல 15 வரப்போகுது. அப்ப இங்க இருந்து என்ன செய்ய போகுது, குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்க என்னது நேர்கோடு வராது. என்னன்னா தடை விசை தொழிற்படுற காரணத்தால, விசோண்டு தொழிற்படுற காரணத்தால நேர்கோடு வராது. நேர்கோடு வராம இப்படியான ஒரு வளைகோடு ஒன்று வரும். அப்ப இது என்ன செய்யுதுண்டா குறையிற வீதம் என்ன செய்யுது, குறையிற வீதம் வந்துகிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். குறையிற வீதம் என்ன செய்யுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். குறையிற வீதத்தை பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து இதுக்கு பிறகு என்னது முடிவு வேகம் 15 அடைஞ்சதுக்கு பிறகு, முடிவு வேகம் 15 அடைந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், மாறுமா. இந்த இடத்துலயும் 15 கடைசியா பொருள் அடியில படுற வரைக்கும் 15ஆக தான் இருக்க போகுது. அப்ப அதே வேகத்துல என்ன செய்ய போகுது, இயங்க போகுது. சரி, அப்ப இந்த கிராஃப் வந்துட்டு தெளிவா வழங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல 0ல இருந்து விட்டவர் இங்க 30ல வரப்போகுது. அதை நான் கண்டுபிடிச்சிக்க. அந்த 30ல இருந்து திரும்ப இங்க முடிவு வேகம் 15 தந்திருக்கேன்டா. அப்ப என்ன செய்யுதுன்னா அமர்முடுகும் எப்போதும் ஆர்முடுகுண்டு செல்ல இயலாது. அப்ப ஒரு தடை விசை தொழிற்படும் போது எப்போதும் ஆர்முடுகுண்டு செல்ல இயலாது. ஓய்வுல இருந்து விடும் போதுதான் ஆர்முடுகிட்டு கீழே உள்ள போகுது. ஆனா ஒரு வேகத்துல வாரது தடை விசை காரணமாக, தடை விசை ஒரு வேகத்துல வாரது, அந்த தடை விசை என்ன செய்யுது போகுது, அந்த பிசுக்கு விசை தடுக்க போகுது. தடுக்கிறதால வேகத்தை என்ன செய்யுது, குறைக்குது. குறைச்சது என்ன செய்யுது 15 ms-1 மாறுது. அப்ப இங்க குறைஞ்சிட்டு வந்து 15 மாறுது. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, மாறாம போகுது. சரியா? அப்ப தெளிவான ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று, தெளிவான விளக்கம் ஒன்று தந்திருக்கேன். சரியா? அப்ப அடுத்த இன்னொரு கேள்வி வெளிக்கொள்ளுங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி. எக்ஸாம்பிள்ல முதலாவது கேள்வி பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. கேபிட்டல் ஆர் உடைய பெரிய மலைத்துளி ஒன்று, கேபிட்டல் ஆர் உடைய பெரிய மலைத்துளி ஒன்று 20 ms-1 முடிவு வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இயங்கிக் கொண்டிருக்கும் போது 8 சர்வசம துளிகளாக உடைகின்றது. அப்ப பெரிய ஒரு நீர்த்துளி 8 சின்ன சின்ன துளிகளா என்ன செய்து உடையுது. ஒவ்வொரு துளியினது முடிவு வேகம் யாது? இதான் கேள்வி. இதான் என்னது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பெரிய துளி.
பெரிய துளி இதுல ஆர் என்னது கேபிட்டல் ஆர்னு சொல்லி தந்திருக்காரு. இது 20 ms பண்ட முடிவு வேகத்துல VTல வந்துகிட்டு இருக்குது. 20 ms VTல வந்துட்டு இது வரக்கொல 8 சர்வசம துளிகளாக என்ன செய்யுது உடையுது. அப்ப ஒன்றோட ஆரையை நான் ஸ்மால் ஆர்னு சொல்லி எடுக்கிறேன். ஆனா ஸ்மால் ஆர் எனக்கு தெரியாது, ஸ்மால் ஆர் நான் எடுத்தது. ஸ்மால் ஆர் இந்த கேபிட்டல் ஆர் சார்புல நான் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் ஆரை நான் கேபிட்டல் ஆர் சார்புல கண்டுபிடிக்கணும். என்ன உங்களோட முடிவு வேகத்துக்கான சமன்பாடு என்னது VT சமன் இதுல ஒன்றோட முடிவு வேகம் நான் எடுக்கன் VTன்னு சொல்லி எடுக்கன். இந்த VT தான் கேள்வி. இந்த சின்ன துளி ஒன்றோட முடிவு வேகம் என்ன அதானே கேள்வி. அப்ப இதுல VTன்னு சொல்லி எடுத்தோம்னா இதுல VTக்கான சமன்பாடை போடும். 2/9 பை R வர்க்கம் அடர்த்தி d மைனஸ் ரோ சரியா d மைனஸ் ரோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த அடர்த்தி மாறுதா, இதர அடர்த்தியின் D தான், இதர அடர்த்தியும் என்னது D தான். இந்த கோலத்துல அடர்த்தி என்னது ஆரம்பத்துல இருந்த அடர்த்தியின் D தான். உடையிறதால அடர்த்தி மாறுமா இல்ல. அப்ப இந்த அடர்த்தி மாறல. இந்த ரோ மாறுமா, அதாவது வலியின் அடர்த்தி மாறுமா, எப்பயுமே வலியின் அடர்த்தி ஒரு அடர்த்தியா இருக்க போகுது, அதுவும் மாற போறது இல்லை. அப்ப இதுவும் வந்துட்டு மாறலி கணியும். அப்ப இந்த முடிவு வேகம் என்னது அதுல ஆரை மாறுறதுக்கு ஏற்றதான் என்ன செய்யுது இங்க மாற போகுது. இது பெரிய ஆரையா இருந்தது, இங்க என்னது சின்ன ஆரையாக மாறுது. அப்ப சின்ன ஆரையாக மாறும்போது முடிவு வேகம் என்னன்னு சொல்லி கேட்காரு. அப்ப இது நான் இந்த ஆர் வந்துகிட்டு சின்ன ஆரை, ஆர் வந்துகிட்டு நான் எடுத்தது. அப்ப இவர் சார்புல என்ன செய்யணும் இப்ப கண்டுபிடிக்கணும். இவர் சார்புல நான் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். சரியா. அப்ப இந்த இடத்துல நான் எடுத்த சமன்பாடு படி பார்த்தேன்னு சொன்னா என்னது VT சமன் எடுத்த சமன்பாடு என்னது VT சமன் 2/9 பை R வர்க்கம் D மைனஸ் ரோ. இங்க D மாறிலியா இருக்க போது. ஏன் காரணம் என்ன, கோலம் வந்துக்கிட்டு ரெண்டும் வெடிக்கிற கோலத்திலையும் உடையிற கோலத்திலையும் ஆரம்ப கோலத்தின் அடர்த்திகள் உண்டு. அதே மாதிரி ரோவும் வந்துக்கிட்டு மாறிலியாக இருக்க போதும், மற்ற இது வந்துக்கிட்டு மாறிலி அப்படின்னு சொன்னா VT நேர்விகித சமன் R வர்க்கம்னு சொல்லி எடுக்கலாம். இதுல இருந்து தொடர்பு, இதுல இருந்து இந்த கேள்விக்கான தொடர்பு. சரியா, எல்லா கேள்விக்கும் தொடர்பு உள்ளது. இது இந்த கேள்விக்கான தொடர்பாக எடுத்திருக்கேன். VT நேர்விகித சமன் R வர்க்கம். அப்ப இதுல ஆரை என்ன, இதுல ஆரை கேபிட்டல் R, இதுல ஆரை பெரிய கோலத்தின் ஆரை என்ன கேபிட்டல் R. அப்ப தொடர்படுத்த என்னது VT முடிவு வேகம் நேர்விகித சமன் R வர்க்கம். அப்ப இதுல முடிவு வேகம் என்ன 20, நேர்விகித சமன் கேபிட்டல் R வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. இது முதலாவது சமன்பாடு. இதுல முடிவு வேகம் தான் கேள்வி. அப்ப இதுல முடிவு வேகம் VT சொல்லி எடுத்தேன்னா இதுல R என்னது ஸ்மால் r. அப்ப ஸ்மால் r நான் எடுத்தது. அப்ப அவர் தந்த சார்பாக நான் இந்த ஆரை கண்டுபிடிக்கணும். அவர் தந்த சார்பாக கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல கனவளவு என்ன 4/3 பை கேபிட்டல் R கணம். இதுல ஒன்றிட கனவளவு என்ன, இதுல ஒன்றிட கனவளவு 4/3 பை ஸ்மால் r கணம். இந்த 8 ஒன்றிட கனவளவு போலோன்னா 8ஆல பெருக்கினா இந்த பெரிய கனவளவு இருந்தானே, இதுல ஒன்றிட கனவளவு இது ஒன்றிட கனவளவு இன்னும் அறிகிறது. அதை 8 துண்டுகளை தானே வடிக்குது, 8 துண்டுகளை தானே உடையுது. அதை 8ஆல பெருக்கினா அந்த பெருசு பெருந்தானே இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஒன்றாண்டா 8 இருக்குது. அந்த 8ஆல பெருக்கினு சொன்னா அந்த 8 துண்டுகளுக்குமான 8ஆல பெருக்கினா இந்த முழு அந்த மலை துளின்ற கனவுல வருந்தானே. அப்ப இது வந்துகிட்டு இதுக்கு சமனாக இருக்க போகுது, இது வந்துட்டு இவ்வளவு வந்துகிட்டு இதுக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப 8 தர 4/3 பை R கணம். சரி, அப்ப இந்த 4/3 பை 4/3 பையை வெட்டினா அப்ப R கேபிட்டல் R கணம் சமன் 8 ஸ்மால் r கணம். அப்ப இரண்டு பக்கமும் நான் கணமூலம் எடுக்கேன். R சமன் R சொல்லி வரப்போகுது, இப்படி வரப்போகுது. இந்த 8 எப்படி எழுதலான்னு சொன்னா 2/3 சொல்லி எடுக்கலாம்.
2 3 சொல்லி எடுக்கலாம். அப்ப இதை இப்படி எழுதல நான் ஆர் கணம் 8 வந்துட்டு எப்படி எழுதலாம் 2 3 மடங்கு 2 தர 2 தர 2 8 வரும். அப்ப 2 3 ஆர் கணம் எல்லா 3 வாரத்தால வெட்டிட்டு ஆர் சமன் 2r சொல்லி எடுக்கலாம் தானே ஆர் சமன் 2r சரியா. அப்ப r/2 ஸ்மால் ஆர் சமன் r/2. அப்ப இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக நான் என்ன போடலான்னு சொன்னா ஸ்மால் ஆருக்கு பதிலாக VT நேர் விதி சமன் இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக r/2 இந்த வர்க்கம். அப்ப இது இரண்டாவது சமன்பாடு. ஒரு சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடால பிரிச்சுன்னா இதுவும் ஆறுல இருக்குது இதுவும் ஆறுல இருக்கு. அப்ப வெட்டுப்பட்டு போய்த்திரும். அப்ப இந்த VT வந்துட்டு இன்னைக்கு கிடைக்கும் தானே இவர முடிவு தானே ஒரு துளிட முடிவு தானே கேட்டது. அப்ப இன்னைக்கு உன்னோட இந்த VT வந்துட்டு அதாவது இதுல முடிவு வேகம் வந்துட்டு இன்னைக்கு கிடைக்கும் தானே ஒன்றை இன்னொன்றால வந்துட்டு பிரிப்போம். அப்ப முதலாவது சமன்பாட்டை நான் என்ன செய்வோம் இரண்டாவது சமன்பாட்டால பிரிக்க ஒன்றை இரண்டால பிரிச்சுன்னா 20 கீழ் VT சமன் R வர்க்கத்தின் கீழ் 4 இதை வர்க்கிச்சுன்னா R வர்க்கத்தின் கீழ் 4. அப்ப 20 கீழ் VT சமன் இந்த 4 மேலுக்கு போடிச்சுன்னா 4R வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம்னு சொல்லி வரும். இதுவும் விட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப 4 VT சமன் 20 சொல்லி வரும். அப்ப VT சமன் 5 ms - 1 சொல்லி வரும். அப்ப ஒரு கோலத்துல சின்ன கோலத்துல இறுதி அதாவது முடிவு வேகம் என்ன ஹரிக்க போகுது 5 ms - 1 ஹரிக்க போகுது. அப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்படி தொடர்படுத்திருக்கேன் சொல்லி தெளிவா பாருங்க. எப்படி தொடர்படுத்திருக்கேன் எனக்கு முடிவு வேகத்துக்கு டிரெக்டா தொடர்பு தெரியாது. ஆனா அந்த கனவளவு தானே உடையுது கனவளவுக்கான தொடர்பு எனக்கு தெரியும் தானே அந்த கனவளவுக்கான தொடர்பு எடுத்துட்டு ஆரைகளுக்கான தொடர்பு எடுக்க அந்த ஆரைகள் தானே இந்த முடிவு வேகத்துல சம்பந்தப்படுது. அந்த ஆரைகள் முடிவு வேகத்துல சம்பந்தப்படுறதால அந்த ஆரைகளுக்கும் முடிவு வேகத்துக்கும் தொடர்படுத்து அந்த 2 சமன்பாடுகள் எடுத்து அந்த 2 சமன்பாடுகளை பிரிக்கிறது மூலம் என்ன செஞ்சிருக்கேன் அதுல முடிவு வேகத்துக்கான விடை எடுத்திருக்கேன் சரியா. அப்ப என்ன நடக்குது பெரிய கோலமாக இருந்தது சின்ன கோலமாக வெடிக்கும் போது அதுக்கான VT கிராஃபை நான் வரைஞ்சி காட்டுறேனே எப்படி அதுக்கான VT கிராஃப் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்பத்துல இப்படி இருந்தது 20 ms - 1 இருந்தது அப்படியோ வெடிக்கிற தலை இப்படி குறைஞ்சிட்டு என்ன செய்யுது 5 ms - 1 ஆக என்ன செய்யுது மாறுது. அதுல VT கிராஃப் இப்படி வரப்போகுது. அப்ப அடுத்து அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க 2 பொருட்கள் கீழே வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி ஒப்பிடுற முடிவு வேகங்களை ஒப்பிடுறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப கீழே ஒரு தலைப்பு நானே போட்டுக்கொள்ளுங்க. இரு திணிவுகள் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படும் போதோ இரு வெவ்வேறு திணிவுகள் இல்லாட்டி இப்படி எழுதி கொள்ளுங்களேன் இரு வெவ்வேறு திணிவுகளுடைய கோளங்கள் ஒரு குறித்த உயரத்திலிருந்து ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படும் போதோ அவற்றின் முடிவு வேகங்களை ஒப்பிடல் சரியா. இப்படி தலைப்பை போட்டுட்டு இப்ப பாருங்க விஷயத்தை பாருங்க. இப்படி ஒரு M1 திணிவுடைய ஒரு கோலம். அப்ப இதுக்கு வந்துட்டு மேலது இப்படி இருக்க போதும் இது வந்துகிட்டு M1G இப்படி இருக்க போதும் அடுத்தது இப்படி ஒரு கோலம் இருக்குது M2G இதுல மேலது இப்படி இருக்க போகுது சரியா. இப்ப இந்த இடத்துல நான் எடுக்கன் ஒரு எடுகோலாக M1 பெரிது M2 விட இது எடுகோலா எழுதிக்கொள்ளுங்க எடுகோலாக எடுத்திருக்கேன் நான். M1 பெரிது M2 ஆக இருந்துச்சுன்னு சொன்னா இங்க தாக்கக்கூடிய பிசுக்கு பிசைய பாத்தீங்கன்னா இங்க F1 ஆக இருக்க போகுது இங்க F2 ஆக இருக்க போகுது. திணிவுகள் மாறுனுச்சுன்னு சொன்னா அதுக்கேற்ப என்ன மாறும் திணிவுகள் மாறும் போது இந்த இடத்துல திணிவுகள் மாறுனுச்சுன்னா அதுக்கேற்ப என்ன செய்ய போது அதாவது பிசுக்குமை விசைகளும் என்ன செய்யும் மாறுபடும். இங்க F1 இருந்தா இங்க F2 ஆக இருக்க போகுது சரியா. இப்ப முடிவு வேகத்துக்கான
ஒப்பிடுவோம். முடிவு வேகத்தை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா முடிவு வேகத்தை வந்துக்கிட்டு ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். விடி சமன் நம்ம அடுத்த சமன்பாடு என்ன? 2/9 பை ஆர் வர்க்கம் டி மைனஸ் ரோ. டி மைனஸ் ரோ. இந்த இடத்துல இது மாறிலி, பை மாறிலி, கோலத்தின் கனவளவு மாறலாட்டி ஆறும் என்னது மாறிலி. இது வந்துகிட்டு எப்பயும் என்னது மாறிலி ஆയിരിக்கும். ஒரு குறித்த திரவத்துக்குள்ள என்ன செய்யப்படும்? ரெண்டையும் விடுவோம். ஒரு குறித்த திரவத்துக்குள்ள என்ன செய்வோம்? ரெண்டையும் விடுவோம். அப்ப இதுவும் மாறிலி. அப்ப இதுல எது வந்துகிட்டு அடர்த்தி கூட இருக்கோ அதுல முடிவு வேகம் எப்படி இருக்க போகுது? கூட இருக்கும். எது அடர்த்தி கூட இருக்க போதோ அதுல முடிவு வேகம் எப்படி இருக்க போகுது? கூடையாக இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா M1 பெரிது. M1 பெரிதுன்னு சொன்னா M1 அடர்த்தி எப்படி இருக்கும்? M1 பெரிதுன்னு சொன்னா M1 அடர்த்தி எப்படி இருக்க போகுது? பெரிதா இருக்கும். அடர்த்தி கூடி திணிவு கூடின அடர்த்தியும் என்ன செய்யும்? கூடும். ஏன்? M சமன் V ரோவின் படி கனவளவு மாறல. அப்ப M கூடினா திணிவு கூடினா அடர்த்தியும் என்ன செய்யும்? கூடும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல திணிவு கூடினதுக்கு அடர்த்தி கூடுன்னு சொன்னா D1 பெரிது D2 விட. திணிவு கூடினதுக்கு அடர்த்தி கூட. அப்ப இந்த இடத்துல V1T பெரிது V2T விட. காரணம் என்ன சொன்னா அடர்த்தி கூடங்கிறதால இதுல முடிவு வேகம் பெரிது, இதுல முடிவு வேகம் பெரிது, இதுல முடிவு வேகத்தை விட. அப்ப இதுல கிராஃப் எப்படி வரப்போகுது? முடிவு வேகம் பெரிதுன்னு சொன்னா இது V1Tன்னு சொன்னா இது V2T இருக்க போகுது. இது பெரிது, இது சின்னது. சரியா? அப்ப அதுக்கு எடுக்கிற நேரங்களும் எப்படி இருக்க போகுது? இரண்டுக்கும் ஒரே நேரம் எடுக்குமா? இது கூடிய வேகம்னு சொன்னா இது வேகம் கூடினதுன்னு சொன்னா அதை எடுக்கிற நேரமும் எப்படி இருக்கும்? இரண்டும் ஒரே தூரம். அதாவது நான் அடுக்கன் S சமன் UT சொல்லி எடுத்துனா S சமன் UT சொல்லி எடுத்துனா சரி. அப்ப இது இல்ல, இதை அடிச்சு கொள்றேன். இந்த இடத்துல வேகம் வந்துகிட்டு முடிவு வேகம் கூடி நிச்சுன்னு சொன்னா S சமன் UT plus half AT squared எடுக்கணும். சரியா? S சமன் UT plus half AT squared. இதுல ஆரம்ப வேகம் இரண்டுக்கும் 0 சொல்லி எடுக்கணும். அப்ப ஆரம்ப வேகம் இல்லாட்டி S சமன் half AT squared சொல்லி எடுக்கக்குள்ள இந்த இடத்துல இதுல வச்சு என்னால நேரம் ஒப்பிட இயலுமா? இது பயணிச்ச தூரத்தும் என்னால கண்டுபிடிக்க இயலாது. அதால ஆர்முடுகள் கண்டுபிடிக்க இயலாது. அதால நேரம் கண்டுபிடிக்க இயலாது. இதை வச்சு என்னால ஒப்பிட முடியாது. இதை வச்சு என்னால என்ன செய்ய இயலாது? ஒப்பிட முடியாது. அப்ப நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்ப்போம். பிராக்டிக்கலா திங்க் பண்ணிட்டுனா ஒரு கூடிய வேகத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பொருள் வந்துட்டு விழும்போதோ ஒரு கூடிய வேகத்தை எடுக்கிறதுக்கு அதுக்கு எடுக்கிற நேரமும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்க போகுது? நேரமும் கூட இருக்க போகுது. நேரமும் என்ன செய்யும்? கூட இருக்க போகுது. இங்க T1 சொல்லி எடுக்க, இங்க T2 சொல்லி எடுத்துனா T1 பெரிதா இருக்கும் T2 விட. காரணம் என்னன்னா கூடிய வேகத்தை அடையிறதுக்கு எடுக்கிற நேரமும் எப்படி இருக்கும்? கூட இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் இதை வச்சு ஒப்பிடுறேன்னு கஷ்டம். சரியா? பிராக்டிக்கலா திங்க் பண்ண போல இன்னைக்கு சிம்பிளா என்ன செய்ய போகுது? ஒப்பிடையிலும் அறிக்கும். சரியா? அப்ப கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. திணிவு கூடினால் முடிவு வேகத்தை அடைய எடுக்கும் நேரம் அதிகரிக்கும். முடிவு வேகத்தை அடைய எடுக்கும் நேரம் அதிகரிக்கும். முதலில் தரையை அடைவது M1 ஆகும். திணிவு கூடியது முதலில் தரையை அடையும். திணிவு கூடியது தரையடையும். முடிவு வேகம் பெரிது. முடிவு வேகம் பெரிதுதான் என்ன செய்யும்? முதல்ல தரையை அடையும். இப்ப திணிவு கூடினது ஏன் தரையாடுறதுக்கான காரணம் இதான். திணிவு கூடினதை உண்ட மேல இருந்து கீழே போடுறீங்க. திணிவு குறைஞ்சதை மேல இருந்து கீழே போடுறீங்க. ரெண்டையும் ஒரே டைம்ல போடுறீங்க. திணிவு கூடினதான் ஃபாஸ்டா வந்து விடும். காரணம் இதான். முடிவு வேகம்
திணிவு கூடினதுக்கு பெரிது, திணிவு கூடினதுக்கு முடிவு வேகம் பெரிது. இது M1க்குரியது, இது M2க்குரியது. சரியா? முடிவு வேகம் பெரிதுன்ற காரணத்தால என்ன செய்யுது, அது தரை அடைகிறதுக்கான குயிக்குன்னு தரை அடையுது. அப்ப அது அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. முதலில் தரை அடைவது M1 ஆகும். M1 ஆகும். திணிவு கூடியது முதலில் தரையை அடையும். திணிவு கூடியது முதலில் தரையை அடையும். இவ்வளவும் தான் இதுல இருக்கக்கூடிய தியரியை. மொத்த தியரியும் இவ்வளவும் தான். சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது தியரி ஃபுல் கம்ப்ளீட்டட். தியரி என்னது ஃபுல் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு எந்த தியரி விஸ்கோசிட்டி ஃபுல் தியரி என்னது கம்ப்ளீட்டட். அப்ப கேள்விகள் பார்த்தா சரி, கேள்விகள் பார்த்தா சரி. அப்ப முதல்ல வந்துட்டு பார்ப்போம் 2021 ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். 2021 ஆண்டு கேள்வியை பார்ப்போம். 2023லயும் வந்திருக்குது, 2023லயும் வந்திருக்குது, 2021ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்திருக்குது. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா 2023ல வந்திருக்குது. ஆனா பார்க்க இயலாது. அது லாஸ்ட் பார்ட் வந்துகிட்டு என்னத்த கூட வந்திருக்குன்னு சொன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்திருக்கு. அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனை பார்த்துட்டு இந்த 2023 பார்த்தோன்னா நமக்கு என்னதுலே சரி. 2021 தனி என்ன வந்திருக்குன்னா விஸ்கோசிட்டி, அதுல முடிவு வேகம் சம்பந்தப்பட்ட பாட்டான். அப்ப இதை பார்க்கலாம். அடுத்தது 2013 ஆண்டு வந்தது பார்ப்போம். அதுவும் வந்துகிட்டு விஸ்கோசிட்டி, கனவுல பாய்ச்சல் வீதம் வந்துகிட்டு திரவ பாய்ச்சல் வீதம் சம்பந்த Q சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்குது. சரியா? அப்ப Q புகைசெய்யும் சமன்பாடு பயன்படுத்தப்படுற கேள்வியா வந்திருக்குது 2013. அதையும் பார்ப்போம். சரியா? அப்ப இந்த 3 கேள்விகளும் நம்ம பார்க்க போறது. சரியா? 2013 அதுக்கடையில இன்னும் ஒரு கேள்வி 2016 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு பார்ப்போம். அப்ப ஒவ்வொன்றை நம்ம என்ன செய்ய போறோம், இதை பார்த்துட்டு வர போறோம். இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவது 2021 ஆண்டு 7வது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. 2021 ஆண்டு 7வது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. ஏ பாட்டுல முதலாவது கேள்வி, பிசுக்குமை குணகம் ஈட்டா ஐ கொண்ட ஓய்வில் உள்ள ஒரு ஏகவின பாய்மத்தில் முடிவு வேகம் வியில் இயங்கும் ஆரை உடைய ஒரு சிறிய கோளத்தின் மீது தாக்கும் பிசுக்கு விசை எஃப்க்குரிய கோவையை எழுதுக்கு. சாதாரணமா ஒரு கேள்வி கட்டிக்காரு. பிசுக்கு விசைக்கான சமன்பாடு 6π ஈட்டா இன்டு ஆர் வி. அடுத்த இரண்டாவது கேள்வி, ஆரை உடையதும் அடர்த்தி பீட்டா உடையதும் திரவியத்தினால் ஆக்கப்பட்டதும் ஒரு சிறிய கோளம் ஓய்வில் உள்ளதும் அடர்த்தி ரோ இங்கு பீட்டா பெரிது ரோ. சரியா? அப்ப பொருள் அடர்த்தி பெரிது, திரவத்தின் அடர்த்தியை விட சொல்லிக்கார். பிசுக்குமை குணகம் ஈட்டாவையும் கொண்டதுமான ஒரு ஏகவின பாய்மத்தை முடிவு வேகம் பியில் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்குகின்றது. முடிவு வேகம் பிக்குரிய கோவையை ரோ பீட்டா ஆர் ஈட்டா ஜி ஆகியவற்றை சார்பில் பெற சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு திரவத்துக்குள்ள என்ன செய்ய போதும், ஒரு கோளம் பீட்டா அடர்த்தியுடைய ஒரு கோளம் என்ன செய்ய போதும் கீழ் நோக்கி இயங்கும். ஏண்டனா இதுல அடர்த்தி பெரிது, கோளத்தின் அடர்த்தி. அப்ப இங்க இதுல பிசுக்கு விசொண்டு துளிப்பட போகுது, கீழ் நோக்கி இயங்கும் போது. அப்ப முடிவு வேகம் காணக்கொள்ள ஆர்முடுகள் எப்படி இருக்க போகுது, பூஜ்ஜியமாக இருக்கும். ஆர்முடுகள் பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி எஃப் சமன் எம் எடுத்துன்னு சொன்னா என்ன வரப்போகுது, எம்ஜி சமன் எஃப் பிளஸ் யூ ஆக இருக்கும். ஏற்கனவே இப்ப பார்த்ததுதான். எஃப்க்கு என்ன பிரதியிட்டம், எம்ஜிக்கு பதிலாக என்ன பிரதியிட்டம், இதுல கனவளவு 4 கோளங்கிறதால் 4/3 பை ஆர் கணம் இன்டு இதுல அடர்த்தி பீட்டா ஜி சமன் எஃப்க்கு பதிலாக 6π ஈட்டா ஆர் பி பிளஸ் யூக்கு பதிலாக அமிழ்ந்த கனவு 4/3 பை ஆர் கணம் இன்டு ரோ ஜி. இப்ப இதை சுருக்கினீங்க என்னன்னா வீக்கான கோவம் வரும். சுருக்கி நீங்க எடுக்கலாம், நீங்களே சுருக்கி எடுங்க. வீக்கான கோவம் வரும் 2/9
2 9 பை ஆர் வர்க்கம் பீட்டா மைனஸ் ரோண்டு சொல்லி வரும். இப்படியான ஒரு கோவண்டு வரும். இதை சுருக்கி பார்த்தீங்கன்னா இப்படியான கோவண்டு வரப்போகுது. சரியா? இது டிரெக்டா தியரியை கட்டிக்கார். இரண்டாவது பி பாட்டை பாருங்க. கோள அடையல் செடிமெண்ட் துணிக்கைகள் ஒரு கலவையை அவற்றின் உரிய முடிவு வேகங்களை பொருட்படுத்தி அவற்றின் பருமங்கள் 2 மில்லிமீட்டர் இலும் பார்க்க பெரியனவா சிறியனவா என்பதை வேறுபடுத்த வேண்டியுள்ளது. இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு கலவை ஒன்று இருக்கு, துணிக்கையில ஒரு கலவை, அதுல முடிவு வேகத்தை வந்துட்டு வச்சுட்டு அதுல பருமன்கள்னா அதுல விட்டம் இல்லாட்டி ஆரை வந்துகிட்டு 2 மீட்டரோட பெருசா இருக்கா இல்ல 2 மில்லிமீட்டரோட சின்னதா இருக்கான்னு சொல்லி பார்க்க போறாரு. என்னத்தை வச்சு அதுல முடிவு வேகம் எவ்வளவு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னு சொன்னா, அதாவது இதுல முடிவு வேகத்தை எப்படி அளக்குறேன்னு சொன்னா, ஒரு முடிவு வேகம் குறிப்பிட்ட ஒரு நேரம் எடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கி, அது எவ்வளவு நேரம் பயணிச்சிருக்கின்னு சொல்லி எடுத்து அதுல முடிவு வேகத்தை கண்டுபிடிப்பாரு. அதை வச்சு என்ன செய்வாரு, இதுக்கான அந்த 2 மில்லிமீட்டரோட சின்னதா இருக்கா இல்லாட்டி பெருசா இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. சிறியவனவா இல்ல பெரியவனு கண்டுபிடிப்பாரு. இக்கலவை சிறிதளவு நீரோட சிறிதளவு கலந்து நன்றாக குலுக்கப்பட்டு ஒரு முகவையில் உள்ள நீரின் மேற்பரப்பு மீது மெதுவாக ஊற்றப்படுகின்றது. அப்ப கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அந்த கலவையை வந்துட்டு என்ன செய்யறாங்க, தண்ணிக்குள்ள கலந்துட்டு அதை என்ன செய்யறாங்க, அந்த நீரோண்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, நீரோண்டுக்குள்ள ஊத்துறாங்க. நீருக்குள்ள ஊத்தும் போதோ மெதுவாக ஊற்றப்பட்ட ஆரம்ப வேகம் என்ன, இந்த இடத்துல இருந்து அந்த கோலப்பொருள் u ஆரம்பம் 0 பயணிக்க போகுது. இதன் பின்னர் முகவையில் உள்ள நீர்நிரலின் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இது எவ்வளவு நீர் எவ்வளவு இருக்காம், 10 சென்டிமீட்டர் இருக்காம். 10 சென்டிமீட்டர் இருக்குதாம். அடையல் துணிக்கைகளான திரவியத்தினது நீரின் அடர்த்திகள் வந்துட்டு தரப்பட்டிருக்குது. நீரின் பிசுக்குமை குணகமும் தரப்பட்டிருக்குது. 2 மில்லிமீட்டருக்கு கூடிய அல்லது சமமான விட்டமுள்ள எல்லா துணிக்கைகளும் படிய செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். 2 மில்லிமீட்டர் கூடிய அல்லது சம விட்டமுள்ள எல்லா துணிக்கைகளையும் படிய செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். எல்லா துணிக்கைகளும் நீரின் மேற்பரப்பு ஊற்றப்பட்டவுடன் தனது முடிவு வேகங்களை அடைகின்றன கொள்க. அப்ப என்ன செய்யறான்னா, இந்த இடத்துல தண்ணியோட குலுக்கி கலந்து போட்டு அந்த கலவையை ஊத்தின உடனே இந்த இடத்துல ஊத்தின உடனே என்ன செய்தான், முடிவு வேகத்தை பெறுதான். ஒரு குறிப்பிட்ட நேரம் பயணித்ததுக்கு பிறகு வந்துகிட்டு அடையல. ஏன் இந்த இடத்துல அடையுதுன்னு சொன்னா, 10 சென்டிமீட்டர் ஃபுல்லா முடிவு வேகத்தோட இயங்க போகுதுன்னு சொல்ல வாராரு. அப்ப இங்க முடிவு வேகத்தை அடைஞ்சிச்சுன்னு சொன்னா, இங்க கடைசி வரைக்கும் என்னது, முடிவு வேகத்தோட இயங்க போகுது. அப்ப 10 சென்டிமீட்டர் ஃபுல்லா முடிவு வேகம் தான், சீரான வேகத்தை பயணிக்குதுன்னு சொல்ல வராரு. அத மூலம் என்ன செய்யறாரு, அப்ப இவ்வளவு வந்துட்டு சீரான வேகத்துல பயணிக்க போகுது. சீரான வேகத்துல பயணிச்சா அந்த பயணித்ததுக்கு எடுத்த நேரம் என்னன்னு சொல்லி கேட்காரு. பயணித்ததுக்கு எடுத்த நேரம், அப்ப இதுக்கு போலத்துக்கும் பயணத்துக்கு எடுத்த நேரம் என்னன்னு சொல்லியா கேள்வி. அப்ப இந்த இடத்துல விட்டமாக என்ன தந்திருக்காரு, அந்த கோலத்தின் விட்டமாக 2 மில்லிமீட்டர் சமனாக அல்லது பெரிதாக இல்லாட்டி சிறிதாக சொல்லி தந்திருக்காரு. 2 மில்லிமீட்டருக்கு கூடிய அல்லது சமனான, 2 மில்லிமீட்டரோட கூடிய அரிக்குமாம் இல்லாட்டி என்ன சமன அரிக்குமாம். சரியா? அப்ப 2 மில்லிமீட்டருக்கு சமனாக இருந்துச்சு சொல்லி நம்ம எடுப்போம். 2 மில்லிமீட்டருக்கு சமனாக இருக்குன்னு சொல்லி எடுத்துனா, அப்ப அதுல ஆர் என்ன, ஆர் 1 மில்லிமீட்டர். 2ஆ பிரிச்சு என்னன்னா 1 மில்லிமீட்டர். அப்ப 1×10⁶ மீட்டர். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம், முடிவு வேகத்துக்கான சமன்பாடை போடுவோம். முடிவு வேகத்துக்கான சமன்பாடை டைரக்டா போட்டு பிரதியிடுவோம். அப்ப இந்த இடத்துல விடி சமன் 2/9 பை ஆர் வர்க்கம் பீட்டா மைனஸ் ரோ. அவ 2/9 பைக்கு பதிலாக எதுவுமே எடுக்க செல்லல, 3 எடுத்து செய்வோம் நம்ம.
இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னது, முடிவு வேகத்துக்கான சமன்பாட்டில் பை வருமா? பை வராது, பை வராது. பை மிஸ்டேக்ல போட்டிருக்கேன், பை வர மாட்டுச்சு. கீழே ஈட்டா ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ இதான் முடிவு வேகத்துக்கான சமன்பாடு. அப்போ நான் இங்கே முடிவு வேகத்துக்கான சமன்பாடை போட்டு இதை காணுவோம். ஃபர்ஸ்ட் முடிவு வேகத்தை விடி சமன் 2/9 ஈட்டா ஆர் வர்க்கம் இங்க ஜி ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஜியும் என்ன செஞ்சிருக்கு? மிஸ் ஆயிருக்கு. அப்ப ஜியும் என்ன செய்யணும்? எட் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் என்னது முடிவுக்கான சமன்பாடு. மின்னால நிறுவினா எடுக்கக்கூடிய சமன்பாடு இதான் உங்களுக்கு வரணும். சரியா? இந்த சமன்பாடு என்ன செய்யணும்? வரணும். அப்ப இதுல இருந்து பழைக்க கூடாது. மின்னால நான் எழுதினேன் பை போட்டு, அந்த பை வராது. அதை வெட்டிட்டு இப்படி சமன்பாடு என்ன செய்யணும்? வரணும். சரியா? ஆர்ஜி பீட்டா மைனஸ் ரோ. இப்ப இதுல கொண்டு போய் பிரதிட்டு முதலாவது முடிவு வேகத்தை கண்டுபிடிங்க இந்த இடத்துல. அப்ப 2/9 ஈட்டா என்னது அவர் தந்திருக்கிறது? 1/10⁻3. 1/10⁻3 ஆர் வர்க்கம் 1/10⁻6 வர்க்கம் தர 10 பீட்டா வந்துகிட்டு 1900 மைனஸ் 1000 ரோ. இதை சுருக்கினா 2/9 தர 10⁻3 மேல 10⁻12 பறிக்கிச்சா தர 10 இங்க கழிச்சிங்கன்னா 900. அப்ப இங்க 9 இங்க 9 சுருக்கினா ஒரு முறை வர போதும். இங்க இதையும் சுருக்கினீங்கன்னா இங்க 9 வரும். இங்க இதையும் சுருக்கக்குள்ள 10⁻3 அடுக்கு இருக்குது. இங்க 10⁻9. அப்ப 2 தர 10⁻9 தர 10⁻3 இதை சுருக்கினீங்கன்னா 10⁻6 வரும். 2 தர 10⁻6 தான் இங்க முடிவு வேகமாக இருக்க போகுது. அப்ப இந்த முடிவு வேகத்து இதே முடிவு வேகத்துல அந்த சீரான வேகத்துல என்னது கடைசி தொங்கல் வரைக்கும் என்ன செய்ய போகுது? பயணிக்க போகுது. கடைசி தொங்கல் வரைக்கும் இதே வேகத்துல பயணிச்சீங்கன்னா எவ்வளவு தூரம்? ஆர்முடுகள் இல்லாத இயக்கத்துல என்ன சமன்பாடு போடுவீங்க? எஸ் சமன் யூடி சமன்பாடு. அப்ப இதை டிரெக்டா போடுங்களேன். எத்தனை சென்டிமீட்டர் மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் பயணிக்க போகுது. அப்ப 10 தர மீட்டர்ல மாத்தி எஸ்ஐல மாத்தி கொடுங்க. 10 தர 10⁻2 சமன் யூ என்ன வேகத்துல பயணிக்க போகுது? சீரான வேகம் 2 தர 10⁻6. அப்ப நேரத்தை கண்டுபிடிக்கலாம். டி சுருக்கி நீங்க என்ன சொன்னா டி சமன் 10 தர 10⁻2 கீழ் 2 தர 10⁻6 சுருக்கினீங்க என்னன்னா 5 தர 14 செகண்ட் சொல்லி வரப்போகுது. 5 தர 14 செகண்ட் எடுக்கும் சொல்லி வரும். அப்ப இதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். சிம்பிளான ஒரு கேள்வி. சுருக்கம் தான் போட்டு பிரதிட்டு விட எடுக்கிறது தான். அடுத்த சி பாட்டுகள் பாருங்க. சீல முதலாவது முகக்கவசத்தை அல்லது முகப்பரிசையை ஃபேஸ் ஷீல்ட் அணியாத ஒருவர் இருமுவதன் மூலம் 2 மியூமீட்டர் விட்டமுள்ள சிறிய துளிகளை தொடக்க கிடைவேகம். இது வந்துட்டு கொரோனா டைம்ல வந்த கேள்வி. அதால முகக்கவசம் அந்த அது சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு இருமுனா எப்படி அந்த உள்ளுக்கு விட்டமுடைய இந்த சின்ன துப்பணி வருது, அந்த துப்பணிட சைஸ் என்ன, துப்பணிட முடிவு வேகம் என்னன்னு சொல்லி அதை கேட்காரு. 20 மியூமீட்டர் விட்டமுள்ள சிறிய துணிக்கைகளை தொடக்க கிடைவேகம் 20 ms-1 வளிமண்டலத்துக்கு விடுவிக்கின்றார். சிறு துளிகளின் அடர்த்தி 1080 kg/m3 ஆகவும் வளியின் அடர்த்தி புறக்கணிக்கத்தக்கதாகவும் இருப்பின் சிறு துளிகள் அடையும் நிலைக்குத்தான முடிவு வேகம் யாது? வளியின் பிசுக்கு மேற்குணகம் தந்திருக்காரு. வளி அசைவற்றதென கொள்க. வளி அசைதுன்னு சொன்னா வேற நிபந்தனை வரும். வளி அசையல்னு சொல்லிதான் எடுக்கணும். வளி அசைதுன்னு சொன்னா அதுக்கு சார்பு வேகம் எடுத்துட்டு நிக்கணும். வளி அசைதுன்னு சொன்னா நீங்க பல கேள்விகள் பார்த்திருப்பீங்க சார்பு வேகம் எடுத்துட்டு. அப்ப இது வளி அசையல்னு சொல்லி எடுக்க சொல்லிக்காரு. அதே சமயத்துல இந்த இடத்துல முடிவு வேகத்துக்கான சமன்பாடு என்ன? 2/9 ஈட்டா இன்டூ ஆர் வர்க்கம் ஜி பீட்டா மைனஸ் ரோ. இங்க வளியின் அடர்த்தி புறக்கணிக்கத்தக்கதான். அப்ப பீட்டா ரோ என்னது? 0க்கு சமன். அடர்த்தி புறக்கணிக்கத்தக்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிறிய துணிக்கு அந்த சிறிய துப்பணி வந்துகிட்டு கிடைவேகம் தந்திருக்கிற என்னது? 20 ms-1. அப்ப நிலைக்குத்து வேகம் தான் கேட்கப்படுறது விடி. நிலைக்குத்து வேகம் தான் என்னது கேட்கப்படுது? விடி. சரியா? இந்த நிலைக்குத்து வேகம் இந்த கிடைவேகம் 20 ms-1 வந்திருக்காரு. சரியா? இதுல
விட்டு தந்திருக்காரு 20 மைக்ரோ 20 மியூ மீட்டர்னு சொல்லி தந்திருக்காரு. இப்ப இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் இது என்னன்னு சொல்லி விடி நிலைக்குத்தாக இருக்கக்கூடிய அதனுடைய முடிவு வேகம் என்னன்னு சொல்லிதான் இந்த இடத்துல கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. கிடைவேகம் தந்துட்டாரு. இப்ப முடிவு வேகத்துக்கான சமன்பாடு இங்க போட்டீங்கன்னா நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னது ரோ, அதாவது வழியின் அடர்த்தி என்னது 0. இவருக்கு ஒரு அடர்த்தி இருக்கு 1080. இதுல ஆரை தெரியும், இதுல வழியின் பிசுக்கு மெய்குணகம் தெரியும். அப்ப விடிக்கான சமன்பாடை போடுங்க. 2/9 20 மியூ மீட்டர் சொன்னா இந்த இடத்துல 6 எதுன 10 தர 10 6 அதுல வர்க்கம் தர 10 பீட்டா வந்துட்டு எத்தனை 1080 சொல்லி தந்திருக்காரு -0 கீழே அதுல பிசுக்குமை குணகம் 2 தர 10 பஸ்கால் சொல்லி தந்திருக்காரு. 2 தர பிசுக்குமை குணகம் 2 தர 10 பஸ்கால். இதை சுருக்கினவாறுதான் முடிவு வேகமா இருக்கும். சிம்பிளான ஒரு கேள்வி, பிரதியிடும் எல்லாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்ஸ், பிரதியிடுறதுக்கு மார்க்ஸ், விடைக்கு மார்க்ஸ். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு கேள்வி, சரியா? அப்ப 2 தர இதை சுருக்கி எடுங்களேன். இதை சுருக்கின என்ன வர போகுது? சுருக்கினது அங்க இடத்துல எழுதினு சொன்னா 2 தர 9 தர இந்த இடத்துல 2 வெட்டலாம். அப்ப இங்க 1 வர போகுது. இங்க ஒரு முறை 9 தர 10 கீழே இங்களை 10 வர்க்கிச்சா 100 தர 10 12 தர 10 தர 1080. இப்ப இது அம்மட்டையும் சுருக்கினீங்கன்னா எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அம்மட்டையும் சுருக்கும் போது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஷோர்ட் ஆக்கி எடுப்போம். பூச்சியத்தெல்லாம் ஃபுல்லா பெருக்கி எடுப்போம் முதல்ல. அப்ப பூச்சியத்தெல்லாம் பெருக்கினு சொன்னா விடி சமன் எத்தனை 1 2 3 4 பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 10 12 தர 14 தர 108 இந்த பூஜ்ஜியத்தை எடுத்துட்டேன். இதுக்கு என்ன இருக்குது 9 தர 10 இதையும் சுருக்கினா எத்தனை வரப்போகுது 10 7 வரப்போகுது, சரியா? 10 இதையும் சுருக்கினா 10 3 தர 108 கீழே 9. இதையும் சுருக்கலாம். எத்தனை வரப்போகுது? எத்தனை முறை? 12 முறை வரப்போகுது. அப்ப விடி வந்துகிட்டு என்ன இருக்க போகுது 12 தர 10 வரும் 12 தர 10 ms-12 சொல்லி வரும். இதுல முடிவு வேகம், சரியா? அப்ப சி பாட்டுல முதலாவது கேள்வி. அடுத்தது சி பாட்டுல 2வது கேள்வி. ஒரு சிறு துளியின் வேகத்தின் நிலைக்குத்துக்கு விவி கிடைக்கூறு பிஹெச்சுக்கு வேக நேர வரைவுகளை தனித்தனியாக வரைக. நம்ம அப்ப பார்த்தோம் தானே. இப்ப இந்த இடத்துல வேக நேர வரைவு கேட்டிருக்காரு. வேக நேர வரைவு வந்துட்டு வரைய சொல்லிக்காரு. எப்படி வேக நேர வரைவு வரைகிற? ரெண்டாவதுல முதலாவது பாத்தீங்கன்னா கிடைக்கூறுக்கான வேக நேர ஆரம்பத்துல 20 ms-1 இருந்தது. கிடைக்கூறுக்கான வேக நேர வரைவு கட்டிக்காரு. கிடைக்கூறுக்கான வேக நேர வரைவு பாத்தீங்கன்னா இங்கள பக்கம் 20 ms-1 இருக்கிறதால இங்கள பக்கம் ஒரு இயக்கம் ஒன்று இருக்கும் தானே. விளைவுலாக இந்த ஒரு இப்படித்தான் என்ன செய்ய போகுது? இயங்க போகுது. ஒரு எரிய இயக்கமா இருந்தா விளைவுலாக இயங்க போகுது. அப்ப கிடையாக ஒரு வேகம் இருக்கிறதால, கிடையாக ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறதால கிடையாகம் என்ன செய்ய போகுது? ஒரு தடை விசை தொழிற்படுமா இல்லையா? பிசுக்கு விசை ஒன்று தொழிற்படுமா இல்லையா? அப்ப பிசுக்கு விசை தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல வேகம் என்ன செய்ய போகுது? ஆரம்பத்துல விடி கிராஃப்ல 20 இருந்தது. நேரத்தோட என்ன செய்யணுச்சுன்னா அப்படியோ குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஏண்டா பிசுக்கு விசை காரணமாக என்ன செய்ய போகுது? இதுல வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கு பிறகு என்னது? பெருமானம் மாறாம போகுது, சரியா? இதான் முதலாவதுக்கான விடையாக இருக்கும். காரணம் என்ன? பிசுக்கு விசை ஒன்று தொழிற்பட போகுது. இயக்கத்துக்கு எதிராக பிசுக்கு விசை ஒன்று இருக்கும். அப்ப இங்கள வேகம் இருக்கிறதால இங்கள இயக்கம் ஒன்று இருக்குதானே. இயக்கம் இருக்கிற காரணத்தால அந்த இயக்கத்துக்கு எதிராக பிசுக்கு விசை இருக்கிறதால வேகத்தை என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சிக்கிட்டு போகும். அப்ப முதலாவதுக்கான கிராஃப் இப்படிதான் வர போகுது. ரெண்டாவது நிலைக்குத்து, இது முதலாவது, இது ரெண்டாவதுக்கான கிராஃபா? கிடைக்கூறுக்கான கிராஃப். இது என்னது? கிடைக்கூறுக்கான கிராஃப். முதலாவது தான் நிலைக்குத்துக்கான கிராஃப், இது கிடைக்கூறுக்கான கிராஃப். ரெண்டாவதுக்குரிய கிராஃபா இருக்கு. அப்ப இது என்னது?
VHக்கான கிராஃப் என்னது? VHக்கான கிராஃப். அப்ப இது என்னத்துக்குரிய கிராஃப் வந்துகிட்டு கிடை கூறுக்குரிய கிராஃப். அப்ப இது ரெண்டாவது கேள்விக்கான விடையளிக்கும். முதலாவதுல எத்தனை? இரண்டாவதுல கேள்விகள்ல சின்ன சின்ன கேள்விகள் நம்பர்ல சின்ன சின்ன பிழைகள் வருது. சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி சீப்பாட்டுல இரண்டாவது கேள்வியில இரண்டாவது கேள்விக்கான விடை அளிக்கும். கிடை கூறுக்குரிய கிராஃப் கருதிக்க. நிலைக்குத்து கிராஃபுக்கு நிலைக்குத்து குறிக்கிற கிராஃப் எப்படி வரப்போகுது? நம்ம ஏற்கனவே முடிவு இதுக்கு நிலைக்குத்து கிராஃப் வந்துட்டு வரைஞ்சிருக்கோம். நிலைக்குத்து கிராஃப் எப்படி வரும்? அது சிம்பிளானது. அதுல முதலாவது தான் நிலைக்குத்து கிராஃப். எப்படி வரப்போகுது? இப்படி இந்த அதிகரிச்சுட்டு ஆரம்ப வேகம் என்னதுல இருந்து போகுது? பூஜ்ஜியத்தில இருந்து ஒரு முடிவு வேகத்தை அடையும் காட்டிலும் என்ன செய்ய போகுது? முடிவு வேகத்தை அடையும் போது முடிவு வேக அடையும் காட்டிலும் என்ன செய்யும்? ஆறு முடுகும். ஆறு முடிக்கிட்டு புறம் என்னது? அதுல முடிவு வேகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு சீரான இதுல போகுது. இதுதான் நிலைக்குத்து. சரியா? அப்ப நிலைக்குத்தானது நமக்கு தெரியும். அடுத்த கேள்வியை பாருங்க. மூணாவது, தரையிலிருந்து வாய்க்குள்ள உயரம் 1.5 மீட்டர் எனின் அச்சிறுதுளிகள் அசைவற்ற வழியில் எவ்வளவு நேரத்துக்கு தங்கி இருக்கும்? இக்கணிப்பின் எல்லா சிறுதுளிகள் வளிமண்டலத்தினுள் புகுந்தவுடன் தமது முடிவேகத்தை அடைகின்றதுன்னு கொள்க. என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த இடத்துல வாய் இருக்குன்னு சொன்னா இப்படி அவர் வாய் இருக்குன்னு சொன்னா வாயின்னு சொல்லி எடுங்களேன். வாயின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து அவரோட துப்பணி வந்துகிட்டு வெளியாகுது. வளிமண்டலுக்கு வெளியான உடனே அது என்ன செய்தா? முடிவு வேகத்தை அடையுது. நம்ம படத்துல என்ன செய்யுது? அதுல முடிவு வேகத்தை அடையுது. முடிவு வேகத்தை அடைஞ்சோடனே தரைக்கும் இந்த துப்பணிக்கும் இடையில உள்ள உயரம் வந்துட்டு எவ்வளோ? 1.5 மீட்டரா. அப்ப இது தரையை அடையிறதுக்கு இந்த வளிமண்டலத்துக்குள்ளே ஃபுல்லா, அதாவது தரையை அடையிறதுக்கு முதல் ஃபுல்லா என்னது? வளிமண்டலத்திலே பயணிக்கும். அந்த வளிமண்டலத்திலே ஃபுல்லா பயணிக்கிற தூரம். அப்ப தரையை அடையிறதுக்கான நேரம். அப்ப தரையை அடையிறதுக்கான நேரத்தை தான் மறைமுக கேட்காரு. வளிமண்டலத்துக்குள்ளே எவ்வளவு தான் பயணிக்கும்? ஓலத்துக்குள்ள என்னது? வளிமண்டலத்துக்கு பயணிக்கும். தரையை அடையிறதுக்கு சற்று முதல் வரைக்கும் வளிமண்டலத்துக்குள்ள பயணிக்க போகுது. அந்த அவ்வளவு நேரம். அப்ப தரையை அடைவதற்கான நேரம் தான் கட்டிக்காரு. தரையை முற்று முழுதாக அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் கட்டிக்காரு. இங்க வரக்குள்ளே மாதிரி வேகம் என்னது? VT தான், சீரான வேகம். இதுல S=UT சமன்பாட்டை யூஸ் பண்ணும்போது அந்த வாயில இருந்து 1.5 மீட்டர் சமன். இதுல முடிவு வேகம் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த வாயில இருந்து 1.2 தர 10 கண்டுபிடிச்ச சமன்பாடு என்னது? அதுல வேகத்தை வந்துகிட்டு நீங்க போட்டீங்கன்னா, அதுல வேகத்தை போட்டுட்டு நேரத்தால பெருக்கினீங்கன்னா வார விட T சமன் நீங்க விடைய கொடுத்தீங்கன்னா சரி, அதுக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? இவ்வளவுதான் இதுல இந்த நேரத்தை கேட்டது. அந்த தரையில, அதாவது வழியில எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தை இதுல முடிவு வேகத்தை போட்டுட்டு அதுக்கான நேரத்தால பெருக்கிட்டு இந்த தூரத்தை போட்டீங்கன்னு சொன்னா, வாயிலிருந்து தரைக்கான தூரத்தை போட்டீங்கன்னா இதுல இருந்து சுருக்கி வர விட தான் என்னது உங்களுக்கும் நேரமாக இருக்கும். அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி. வெளிசுவாசித்த சிறு துளிகள் வழியில் இருக்கும் போது அவற்றின் ஆவியாதலை நடைமுறையாக கருதி பார்த்தல் வேண்டும். அப்ப ஆவியாதல் ஒன்று நடந்துட்டு இருக்கின்றானே. ஒரு தண்ணி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி வெயிலின் காரணமாக என்ன செய்யும்? ஆவியாகும் தானே. அந்த வெப்பநிலை காரணமாக என்ன செய்ய போகுது? ஆவியாகும் தானே. அப்ப அந்த ஆவியாகிற காரணமாக அதை கருத்தில் எடுக்கணுமா? ஆவியாகிறத கருத்தில் எடுக்கணுமா? ஆவியாகிறத நம்ம கணக்கெடுக்காம மூடையிலான்னு சொல்றாரு. அப்ப வழியில் செல்லும் நேரத்தில் ஆவியாதலின் விளைவாக சிறுதுளிகளின் கிடைப்பெயர்ச்சிக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை காரணங்களை தந்து சுருக்கமாக விளக்கட்டா. கிடைப்பெயர்ச்சி என்ன நடக்குன்னு சொல்லி கேட்காரு. நாலாவது கேள்வி. இப்ப ஒரு பொருள் ஒரு சின்ன துணிக்கே வந்துகிட்டு ஒரு நீர்த்துளி இருக்குன்னு சொன்னா, இந்த நீர்த்துளி ஆவியான உடனே என்ன செய்யும்? ஆவியான என்ன செய்யும்? ஆவியார முறம் என்ன செய்யும்? ஒடுங்கும். ஆவியான என்ன செய்யும்னா ஒடுங்கும். ஆவியாருங்கிறது என்னது? ஒடுங்கிதான் ஆவியாயிட்டு போற. அப்ப ஒடுங்குதுன்னு சொன்னா கனவளவு என்ன செய்யுது? குறையுதா இல்லையா? கனவளவு என்ன செய்யுது? ஒடுங்கும் போல கனவளவு என்ன செய்யுது?
குறையுது. கனவளவு குறைஞ்சா அதுல ஆரை என்ன செய்யுது? குறையுது. ஆரை குறைஞ்சிச்சுன்னா முடிவு வேகத்தின்படி நேர்வித சமன் ஆர் வர்க்கம். இது குறைஞ்சிச்சுன்னு சொன்னா இது முடிவு வேகம் என்ன செய்யும்? குறையுமா இல்லையா? முடிவு வேகம் என்ன செய்யும்? குறையுமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னா உழுவுது. இந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்துட்டு என்ன செய்யுது? விழுது. இதுக்கு கிடை வேகமும் இருக்குது. அப்ப இப்படின்னு வந்துட்டு என்ன செய்ய போதும்? விழ போகுது. இப்படி என்ன செய்ய போதும்? விழ போகுது. சரியா? இப்ப இதுல முடிவு வேகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா குறையுதுன்னு சொன்னா, இதுல முடிவு வேகம் குறையுதுன்னு சொன்னா என்ன செய்ய போகுது? முடிவு வேகம் குறையும் போது அதுல கிடை இடப்பெயர்ச்சிக்கு என்ன நடக்குன்னு சொல்லியா கேட்காரு. இந்த கிடை இடப்பெயர்ச்சிக்கு என்ன நடக்குன்னு கேட்காரு. இந்த இடத்துல நேரத்தை பாருங்க. முதல் நேரத்தை நம்ம எடுக்கணும். இதான் கிடை இடப்பெயர்ச்சி. நேரத்தை எப்படி கணிக்கும்? நேரம் சமன் டி சமன் என்ன வரப்போகுது? S/U. இதுக்கான எஸ் வந்துகிட்டு என்னது? மாறிலி. வாயிலிருந்து இதுக்கான தரைக்கான எஸ் வந்துட்டு என்னது? மாறிலி. இந்த வேகம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, இந்த முடிவு வேகம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நேரம் என்ன செய்யும்? அதிகரிக்குமா இல்லையா? இந்த முடிவு வேகம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நேரம் என்ன செய்யும்? அதிகரிக்குமா இல்லையா? நேரம் அதிகரிச்சுச்சுன்னா கிடை இடப்பெயர்ச்சியும் என்ன செய்யும்? அதிகரிக்குமா இல்லையா? கிடை இடப்பெயர்ச்சிக்கு என்ன சமன்பாடு போடுவோம்? S/UT. S/UT சமன்பாடு போடக்கூட ஒரு இரு இயக்கத்துல S/UT சமன்பாடு என்ன செய்வோம்? போடுவோம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில இங்க இல்லாட்டி இந்த சமன்பாடு போடாமல நீங்க பார்த்தாலும் நேரம் ஒன்றுடைய நேரம் அதிகரிக்கும் போது அது வளிமண்டலத்துல அந்த அடைந்த கிடை இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நேரம் கூட அறிக்கக்குள்ள அது அடையிற கிடை இடப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கூட இருக்க போகுது. ஆர்முடுகள் இருந்தாலும் சரி, அது சீரான வேகமா இருந்தாலும் சரி, நேரம் கூடி நிச்சுன்னா அதுல கிடை இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதுல இடப்பெயர்ச்சி என்ன செய்ய போதும்? அதிகரிக்க போகுது. ஏன் இங்க முடிவு வேகம் குறைஞ்ச உடனே நேரம் அதிகரிக்குது. அப்ப இதுல இருக்கக்கூடிய நேரம், வழியில தங்கக்கூடிய நேரம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. அது அதிகரிக்கிறதால கிடை இடப்பெயர்ச்சியும் என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதை அப்படியோ விளக்கி எழுதின சரி. சரி. அடுத்தது 5வது கேள்வி. தாழ் வளிமண்டல வெப்பநிலை அல்லது உயர் தொடர்பு ஈரப்பதன் நிலைமைகளை காரணமாக பெரும்பாலான சிறுதுளிகள் தரை மீது படியலாம். இக்கூற்றை நியாயப்படுத்துக. என்ன விஷயம் என்னன்னா, தாழ் வளிமண்டல வெப்பநிலை குறை இருக்கும் போது, வளிமண்டல வெப்பநிலை குறை இருக்கும் போது அல்லது RH தொடர்பு ஈரப்பதன் M/M தர 100 குறைய இருக்கும் போதோ என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி, அது குறைய இருக்கும் போதோ பெரும்பாலான சிறு துளிகள் வந்துகிட்டு தரையிலே வந்துட்டு படிஞ்சிருமா. தரையில் என்ன செஞ்சது? படியுதுன்னு சொல்றாரு. தரையில் என்ன செய்யுது? படியுதுன்னு சொல்றாரு. தரையுதுன்னு சொன்னா தரையிலே விழுந்து உடைஞ்சு என்ன செய்யுது? அது படியுதுன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அத காரணம் என்னன்னு சொல்லி கேட்காரு. RH வந்துகிட்டு என்ன சொல்றாரு? தொடர்பு ஈரப்பதன் நிலைமைகளை உயர் தொடர்பு ஈரப்பதன் உயர்வா இருந்துச்சுன்னு சொன்னா எம் எப்படி இருக்க போதும்? அதிகமாக இருக்கும். திணிவு அதிகமாக இருக்கும். திணிவு என்ன செய்ய போதும்? அதிகமாக இருக்க போகுது. திணிவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா RH கூட இருந்தா திணிவு அதிகமா, இல்லாட்டி வெப்பநிலை குறைவா இருந்துச்சுன்னா ஆவியாதல் என்ன செய்ய போதும்? ஆவியாதல் வந்துகிட்டு குறைவாக இருக்கும். என்ன செய்ய போதும்? குறைவாக இருக்கும். வெப்பநிலை குறைவா இருந்துச்சுன்னா ஆவியாதல் என்னது? குறைவாக இருக்கும். ஆவியாதல் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா கனவளவு என்ன செய்ய போதும்? அதிகமா இருக்கும். கனவளவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆவியாதல், இல்லாட்டி திணிவு அதிகமா இருந்துச்சுன்னா கனவளவு அதிகமா இருக்கும். கனவளவு அதிகமா இருந்துச்சுன்னா ஆரை என்ன செய்யும்? அதிகமா இருக்கும். ஆரை அதிகமா இருந்துச்சுன்னா முடிவு வேகம் என்ன அறிக்க போது? VT நேர்வித சமன் ஆர் வர்க்கத்தின் படி. ஆரை அதிகமா இருந்துச்சுன்னா VT, அதாவது முடிவு வேகம் என்னது? அதிகமா இருக்கு. ஒரு பொருளோட முடிவு வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்துகிட்டு என்ன செய்யுச்சுன்னா, முடிவு வேகம் அதிகமா இருந்துச்சுக்கோல ஃபாஸ்டா வந்துட்டு என்ன செய்யும்? தரையை வந்துட்டு அடையுமா இல்லையா? அடையுமா இல்லையா? அதாவது என்ன செய்யுச்சுன்னா S/UTங்கிற சமன்பாடை போட்டீங்கன்னா T சமன் வரப்போது S/U. இந்த நிலத்துக்குமான
தூரம் வந்துக்கிட்டு மாறிலி. அப்ப இது அதிகமா இருந்துச்சுன்னா வேகம் வந்துக்கிட்டு முடிவு வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா நேரம் குறைவா இருக்கும். அப்ப இது கீழே வந்து அந்த துளி உள்றதுக்கான நேரம் குறைவா இருந்துச்சுன்னா எல்லா துளிகளும் வந்துட்டு அநேகமா குயிக்குண்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், படிச்சிருமா இல்லையா? கொஞ்ச நேரம் உங்களுக்கு என்ன செய்யும், படியுமா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டு விழுந்துருமா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டு விழுந்துருமா இல்லையா? அப்ப என்னது, பெரும்பாலான துளிகள் வந்துட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே, விழுந்த உடனே என்ன செஞ்சிடும், அது படிஞ்சிடும். அப்ப பெரும்பாலான துளிகள் என்னது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரியா? அப்ப என்ன நடக்குது, இங்க ஆர் கூறத்தால வீட்டி கொடுது, இங்க இருந்து சொல்லிட்டு வந்தாச்சு ஆர் கூறத்தால வீட்டி கொடுது, வீட்டி கூறத்தால நேரம் குறையுது, நேரம் குறையறதால என்ன நடக்குது, பெரும்பாலான துளிகள் வந்துகிட்டு என்ன செய்யுது, நிலத்திலே படியுது, நிலத்திலே வந்துட்டு என்ன செய்யுது, தரையிலே படியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முடிவு வேகம் அதிகரிக்குது, அதாவது முடிவு வேகம் அதிகரிக்குதுன்னா ஏற்கனவே இருந்த முடிவு வேகத்தை விட அதிகரிக்கல, ஏற்கனவே இருந்த முடிவு வேகத்தோட என்ன செய்யல, அதிகரிக்கல. ஆனா என்ன செய்யுதுன்னு சொன்னா குறையிற அளவு, அதாவது முடிவு வேகம் வந்துட்டு ஆவியார அளவு குறைய இருக்கிறதால, ஆவியார அளவு குறைய இருக்கிறதால முடிவு வேகம் குறைவடையாம இருக்குது, அதுதான் நான் அதிகரிக்குதுன்னு சொல்றேன். முடிவு வேகம் வந்துக்கிட்டு குறைவடையாம அப்படியே வரிக்க பார்க்கும், முடிவு வேகம் வந்துட்டு என்ன செய்யுது, குறைவடையாம அப்படியே வரிக்க பார்க்கும். அதாவது இங்கே பார்க்க என்ன செய்யுது, அதிகமாக இருக்கும், இங்கே பார்க்க என்ன செய்யுது, அதிகமாக இருக்க போகுது. இந்த இடத்துல ஆவியாரத்தால குறையுது முடிவகம், ஆனா இதை பார்க்க இது வந்து நின்னது அதிகமாக இருக்கும், இதை ஒப்பிட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்றேன். சரியா? இதை ஒப்பிட்டு அதிகமாக இருக்கும். ஆனா பார்க்கக்குள்ள ஆவியாதல் குறை இருக்கிறதுங்கிறதால, ஆவியாதல் குறை இருக்கிற காரணத்தால முடிவு வேகம் குறைபடையாம தான் இருக்கும், முடிவு வேகம் குறைபடையாம தான் இருக்கும், அதிகரிக்க மாட்டுச்சு. ஆனா இந்த நிலைமைகளை பார்க்கும்போது அதிகமா இருக்கும், இந்த நிலைமையை பார்க்கும்போது இது என்ன செய்யுது, அதிகமாக இருக்கும். இதை வச்சு ஒப்பிட்டு சொன்னா அதிகமாக ஆவியாதல் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நிலைமையை பார்க்க ஆவியாதல் குறையும் போது என்னது, முடிவு வேகம் அதிகமாக இருக்கும். சரியா? இவ்வளவுதான் இந்த 2021ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வியில உள்ள விளக்கம். சிம்பிளான ஒரு கேள்வி, ஃபுல் மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? இனிமே அடுத்ததுல வந்துட்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம்.